ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। இந்த புனிதமான ஒரு மணி நேரத்தை சிவசிந்தனையில் செலவிடுவோம். மாணிக்கவாசகரின் வரிகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை ஆன்மாவை சுத்திகரிக்கும் மருந்துகள். ஒவ்வொரு வரியையும் வாசிக்கும் போது அது நம் மனக்கண்ணில் ஒரு காட்சியாக விரியட்டும். தெளிவு பிறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியும் இறைவனுக்கே, தெளிவற்ற நிலையில் ஏற்படும் தவிப்பும் அவனுக்கே. உணர முடிந்தால் அது அவன் அருள், உணர முடியாமல் தவித்தால் அது நம்மை பக்குவப்படுத்த அவன் நடத்தும் நாடகம். யோகிராம் சரத்மா ஜெயகுரு. வாக்கு பலிதமும் நல்ல தெளிவான சிந்தனையுள்ள மனமும் லக்ஷ்மி தேவியின் தாமரை கண்களின் கடாட்சமும் நோயில்லா வாழ்வையும் அருள அந்த கற்பக விநாயகரை வேண்டி வணங்குவோம். விநாயகர் வணக்கம் சொல்ல வராங்க உமா சிவகுமார். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மீனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ உமா. திருச்சிற்றம்பலம். எவ்வுயிர்களாயினும் தம்மறிவால் உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அறியவன். அவனை மனத்தால் உணர்வதும் மொழியினால் ஓதுதலால் அடைவதும் அவ்வளவு எளிதானது அல்லவாம். அப்படியே அறிவதற்கு அரியவனாய் இருப்பவனாக இருப்பினும் தன்னை அடைந்து உய்ய வேண்டும் எனும் பெருங்கருணையை கொண்டவனாய் இருக்கிறானாம். அவன் கருணையே அவனை அடைவதற்கான கருவி. பிறை சந்திரனையும் கங்கையையும் தன் திருச்சடையில் அணிந்து பல்லுயிர் காக்கும் பண்பை பெற்றவனாம். அளவிட இயலாத ஒளியினை உடையவனாம். அவனை வாழ்த்தி வணங்குவோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவா திருச்சிற்றம்பலம். அளவற்ற தேவர்கள் சிவனையே நேராக சென்று கண்டு வழிபட்டனர். ஆயினும் அவர்கள் பின்பும் துன்பமின்றி வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. பின்பும் துன்பம் எய்தியதாகவே வரலாறுகள் உள்ளன. ஆகையால் என்றும் துன்பமில்லா வாழ்வை பெறும் வகையில் சிவனை வழிபட்டு அவரை அடைந்த குருவை நாம் வழிபட்டால் சிவனை நாமும் அடைதல் எளிதாம். குரு வணக்கம் சொல்ல வராங்க தீபா. திருச்சிற்றம்பலம். சிவனை வழிபட்டார் எண்ணிலி தேவர்கள் அவனை வழிபட்டங்கு ஆமாறு ஒன்றில்லை. அவனை வழிபட்டங்கு ஆமாறு காட்டும் குருவை வழிபடில் கூடலும் ஆமே. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ தீபா. பாண்டியனின் வெப்ப நோய் தீர்த்து சைவத்தை நிலைநாட்டிய சீர்காழி பிள்ளையின் திருவடிகளுக்கும் கடலில் கல்லையே தெப்பமாக கொண்டு கரை சேர்ந்த திருநாவுக்கரசரின் மலர் அடிகளுக்கும் இறைவனை தோழனாக கொண்டு திருநாவலூரில் அவதரித்த வன் தொண்டரின் பாதங்களுக்கும் திருவாசகம் தந்து இறைவனை அன்பால் கட்டி போட்ட திருவாத ஊரரின் பொன்னடிகளுக்கும் போற்றி சொல்ல வராங்க வள்ளிமையப்பன். நால்வர் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி
ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ வள்ளி. இன்னைக்கு பாடல் வந்து திருப்பூவல்லி. வள்ளி அப்படின்னா கொடி அப்படிங்கிற பொருள் வருது. திருப்பூவல்லி அந்த கொடியில வரக்கூடிய அந்த பூவானது. கொடி வந்து தரையிலிருந்து வந்து அப்படியே அது அது எதன் மேல படுதோ அதை பிடிச்சு ஏறி படரக்கூடிய தன்மை உள்ளது. அது அப்படியே அதை பிடிச்சுக்கும். அந்த பற்று அப்படிங்கிற மாதிரி அதை பிடிச்சுக்கும். அப்ப அந்த அந்த கொடியில பூக்கக்கூடிய பூ, அந்த பூவை அள்ளி கொய்யாமோ, பூவல்லி கொய்யாமோ, பூவல்லி கொய்யாமோன்னு இந்த பாடல்ல சொல்றாரு. அப்ப இது என்னன்னா, ஒவ்வொரு பூவையும் நம்மளுடைய வினையாக நினைத்து அந்த வினையினுடைய ஆஹ் அது எதோட கனெக்ட் ஆகிருக்கோ அதுல இருந்து அதை விடுவிச்சு அந்த பூவை எடுத்து, அந்த கொடியில இருந்து அந்த பூவை எடுத்து அதை இறைவனுக்கு சமர்ப்பிப்பது. அப்படி இப்ப ரொம்ப சிம்பிளா உனக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்கு அப்படின்னா, ஒரு பூவை எடுத்து மனசார நம்ம அந்த கவலையெல்லாம் அந்த பூ கிட்ட சொல்லி அந்த பூவை கொண்டு போய் அந்த பாதத்துல வச்சா அந்த பூ வந்து இப்ப எப்படி குயில் விடு தூது, வண்ட தூதா அனுப்புனாரு, அது மாதிரி ஒவ்வொன்றையும் தூதா அனுப்புவோம்ல, அது மாதிரி இந்த ஒரு பூ கிட்டையும் சொல்லி அப்படி இறைவன் கிட்ட சமர்ப்பிக்கிறது அப்படின்னு ஒரு சிம்பிளா ஒரு இது நமக்கு நம்ம வந்து அந்த அர்ச்சனை செய்யும் போதோ இல்ல பூ வைக்கும் போதோ அதை நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படி ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க. இங்க வந்து மாணிக்கவாசகர் வந்து இறைவன் அடி, அதாவது தீட்சை கிடைச்சாச்சு, திருவடி தீட்சை கிடைச்சதை வந்து நம்ம திருப்பூர் சுண்ணத்திலேயே பார்த்தோம். அவர் வந்து திருவடி தீட்சை கிடைச்ச அந்த தன்மையை விளக்குனதை வந்து திருப்பூர் சுண்ணத்திலேயே சொல்லியிருப்பார். அப்போ திருவடி தீட்சை கிடைத்து விட்ட பிறகு இந்த அவர் பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த இறைவனுக்கு பற்று என்பது இல்லை அப்படிங்கறத திருச்சாளல்லையும் பார்த்தோம். அவனுக்கு எல்லாமே அவனோடது. அப்ப அவனுக்கு இன்னும் வேணும், இது வேணும், அது வேணுங்கிறது எந்த விதமான பற்றோ எதுவும் கிடையாது அப்படிங்கிற அப்ப சாரி ஆச்சு. அப்ப திருவடி தீட்சை கிடைச்ச பிறகு அந்த பற்றுதல் இல்லை அப்படிங்கறத தான். ஆனா ஒவ்வொரு அந்த பற்று நீங்கின தன்மையை சொல்லி சொல்லி அந்த பூவல்லி கொய்யாமோ அப்படின்னு விளக்கக்கூடிய பாடலா தான் வருது. இதுல வந்து இந்த பற்றுகளை விடணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நம்மள அறியாமையே ஒரு பயம் வரும். இதெல்லாம் எப்படி விடுறது, முதல்ல விட முடியாது, எப்படி விடுறதுன்னு யோசிக்கிற தன்மைக்கு நம்ம போவோமான்னு தெரியல. அதெல்லாம் விட முடியாது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கதை மூலமா புரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் நம்ம வந்து அவர் மேல நம்பிக்கை வைக்கணும், ஏன் நம்ம இதெல்லாம் நினைக்க தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு இதுக்கும் நான் குருவோட கதையை தான் எடுக்கிறேன். ஒரு ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணினுடைய இளம் வயது தம்பதியர்கள், வயசான அம்மா அப்பா. இது வந்து குருச்சரித்திரத்துல வருது இந்த கதை. வயசான அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப நல்ல தம்பதியர்களா நல்லா இருக்காங்க. ஆனா திடீர்னு இந்த கணவன் வந்து நோய்வாய்ப்படுறார். நோய்வாய்ப்பட்டு காச நோயினால ரொம்ப அவதிப்படுறார். அப்ப எல்லா நல்ல செல்வந்தரான குடும்பம், செல்வத்துக்கு எந்த குறையும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய குடும்பம்ங்கிறதுனால எல்லா வசதிகளையும் வைத்து மருத்துவம் பார்க்குறாங்க. ஆனா எதுவுமே கை கொடுக்கல, எதுவுமே சரியா வரல. நாளுக்கு நாள் அந்த உடல்நிலை மோசமாயிக்கிட்டே தான் போகுது. அப்ப இந்த பெண் வந்து தீவிர குரு பக்தையாக இருக்கிறாள். அந்த குரு சரித்திரத்துல வந்து நரசிம்ம சரஸ்வதின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா குரு வந்து ஞாபகம் இல்லை. ஆனா அந்த தீவிர குரு பக்தையாக இருக்கிறா. அப்ப வந்து நாளுக்கு நாள் நிலைமை இதுவாயிட்டே போகும்போது அப்ப அவ கேள்விப்படுறா, கொஞ்சம் தூரத்துல, அதாவது ஒரு 2-3 ஊர் தள்ளி இந்த இடத்துல அவர்கள், இப்போதைக்கு நரசிம்ம சரஸ்வதினே வச்சுக்குவோம், அவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே
சரி அவரை போய் பார்த்தா நமக்கு வந்து இந்த இந்த இதுலலாம் இருந்து நம்ம எப்படியாவது காப்பாத்திரலாம், நம்மளுடைய கணவர காப்பாத்திரலாம். அப்படின்னு சொல்லி குரு ஒரு ஆளு தான் அதுக்கு வந்து விமோசனம் குடுக்க முடியும். அ அவர் ஒரு ஆள் தான் காப்பாத்த முடியும் இன்னி அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேஜ்ல அ போலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அப்ப மாமனார், மாமியார் கிட்டலாம் கேட்கும்போது, ஏதோ ஒரு பக்கம் வழி வந்தா சரி, அப்படின்னு சொல்லி நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்ப பல்லக்கெல்லாம் ரெடி பண்ணி, அ இந்த நோய்வாய்ப்பட்ட கணவன தூக்கி அதுல உட்கார வச்சு, இவளும் நடந்து அ கொஞ்சம் பேர் தூக்குறதுக்கும் ஆள் வச்சு, தூக்கி கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட 4 நட. அந்த ஊருக்கு போய் சேர்றதுக்கு. அப்ப பக்கத்துல வந்தாச்சு. அந்த ஊருக்கும் வந்தாச்சு. அந்த ஊருக்கு வந்துர்றாங்க. ஆனா அவ்வளவு பயண களைப்பு. ரொம்ப அந்த பயணத்திலேயே வந்து கணவன் வந்து ரொம்ப சோர்ந்து தான் இருக்காரு. அந்த ஊருக்கு வந்த உடனே சரி இங்க இருக்கட்டும்னு பல்லக்க இறக்கி வச்சுட்டு, உள்ள போய் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வரலாம்ங்கிறதுக்காக இந்த பெண் போறா. போகும்போது அங்க வந்து சுவாமி இப்ப இல்ல இதுல ம் தீர்த்தமாட போயிருக்காங்க. நதிக்கரைக்கு போயிருக்காங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வந்தோனே நீங்க வந்து பார்க்கலாம். இல்லன்னா அந்த நதிக்கரைக்கு போனாலும் பார்க்கலாம். அப்படின்னு சொன்னோனே, அப்ப ஓடி வந்து அ தன்னுடைய கணவன அழைச்சுக்கிட்டு அங்க போகலாம்னு வரம்போது, எங்க கணவன் வந்து இறந்து போயிடுறார். இறந்து போயாச்சுன்னு சொன்னோனே, அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவ்ளோ தூரம் நான் வந்தேனே! நான் இப்படி அபாக்கியவதியா ஆயிட்டேனே! எவ்ளோ தூரம் வந்து குருவ பார்க்க முடியாம, அ கொண்டு போய் சேர்க்க முடியாம நான் வந்து இப்படி இதுவாயிட்டேனே! நான் இனி என்னுடைய மாமனார், மாமியாருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? எப்படியாவது உங்க பையன வந்து சரி பண்ணி நான் கூட்டிட்டு வந்துர்றேன்னு சொல்லி தானே நான் வந்தேன். நான் அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அப்படின்லாம் சொல்லி புலம்புறா. புலம்புனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல, சரி இது வந்து இதுதான் நம்மளுடைய அ இது இது அப்படின்னு சொல்லி, நமக்கு வந்து எழுதியிருந்தா நம்ம வந்து குருவ போய் பார்த்திருந்திருப்போம். இது நடந்திருக்கும். அப்படின்னு சொல்லி அவ மனசையே அவ சமாதானம் பண்ணி, அந்த காலத்துல இந்த உடன்கட்டை ஏறுற பழக்கம்னு ஒண்ணு உண்டு இல்லையா? அதனால இன்னி கணவன் இறந்த பிறகு திரும்ப வந்து நான் போய் என் மாமனார், மாமியார பார்த்து சொல்லக்கூடிய தைரியமும் இல்ல. அதனால நான் இங்கேயே அவருக்கு சிதை மூட்டி அவரையும் இது பண்ணி, நானும் அதுல வந்து உடன்கட்டை ஏற போறேன். அப்படின்னு சொல்லி பண்றேன். ஊரே கூடுது. ஏன்னா, அ ரொம்ப சின்ன பெண்ணாக இருக்கிறாள். அம் அப்ப எல்லாரும் சொல்றாங்க, "நீ வந்து உடன்கட்டை ஏறணும்னு அவசியம் இல்லப்பா. நீ திரும்ப போய் அம் நீ மாமனார், மாமியார் வீட்டுக்கே போயிடு. அங்க போய் சொல்லுன்னு" என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. எல்லாரும் கூட வந்து என்னென்னமோ சொல்லி தேத்தி பார்க்குறாங்க. அப்புறம் வழி சொல்றாங்க. எதையுமே அவ காதுல வாங்கல. எல்லாத்துக்கும் ஏற்பாடு செய்றா. ஏற்பாடு செஞ்சு அந்த செதி மூட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடக்குது. அப்ப வந்து அங்க ஒரு துறவி வரார். அங்க ஒரு துறவி வந்துட்டு, "அ என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோனே, "சரி நீ உடன்கட்டை ஏறுறதுன்னு முடிவு பண்ணிட்ட. நான் அத தடுக்கல. ஆனா நீ அதுக்கு முன்னாடி இந்த ருத்ராட்சத்த வந்து அந்த பி பிணத்துக்கும் போட்டுட்டு, நீ வந்து இத சுத்தி வந்து இந்த இங்க போய் இவர பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீ வந்து உடன்கட்டை ஏறு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு அவளும் அத பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம் இத போடம்போது, அப்போ அ போட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்குறாரு. குருவ போய் பார்க்கும்போது, அ அப்ப அவளுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. எனக்கு நான் துர்பாகியவதியா ஆயிட்டேன். உங்கள வந்து பார்க்க முடியல அப்படின்லாம் சொல்லி சொல்லும்போது, அம் அ அ சரின்னு அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற நெலைம. அது வந்து எல்லாருக்கும் எப்படி வரும்னு தெரியல. ஆனா அந்த அந்த ஒரு தன்மையில அவ வந்ததுனாலயோ என்னவோ, அம் அந்த இடத்துல வந்து அந்த ருத்ராட்சத்த போட்டு விடு அப்படின்னு சொன்னாருல்ல. அந்த போட்ட நிமிஷத்துல, அந்த கழுத்துல ருத்ராட்சமும், காதுல ருத்ராட்சமும் போட்ட நிமிஷத்துல அந்த கணவனுக்கு மீண்டும் உயிர் வருது. இதுல என்னன்னா, "நீ சாயங்காலத்துக்குள்ள வந்துரணும். அந்த சிதைமூட்டுறதுக்கான ஆளெல்லாம் சொல்றாங்க. நீ சாயங்காலத்துக்குள்ள வந்துரணும். அதுக்கு மேல நாங்க இருக்க மாட்டோம்." என்னென்னமோ வருது. எல்லாத்தையும் சரின்னு மீறி எல்லாம் அந்த 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 சமயத்த கடக்கணுமே. அது எல்லாத்தையும் மீறி எல்லாம் பண்றா. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர போய் பார்த்துட்டு வந்து அந்த ருத்ராட்சத்த போடும்போது, தன் கணவனுக்கு மீண்டும் உயிர் வருது. அது கண்ணால அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஏதோ தூங்கி எந்திரிச்சது போல அந்த கணவன் எ எ எழுந்து உட்கார்றார். எழுந்து உட்காரும்போது, அப்ப இது எப்படி நடந்தது அப்படின்னா, குரு ஒருவர் நினைத்தால் மட்டுமே விதியை மாத்த முடியும். அப்படிங்கிறது இது குரு சரித்திரம்ங்கிறதுனால, அப்படி சொல்லப்படுது. இங்க பரபிரம்மமும், குருவும் ஒண்ணுதான். அந்த இறைவனை பத்தி யாரு சொல்ல முடியும்? இறைவனே வந்தாத்தான் சொல்ல முடியும். அப்ப இறைவன் எப்படி நமக்கு புரியும் போல வரணும்னா, அவர் மனித உருவத்துல தான் வரணும். அப்ப அவர் எப்பேர்ப்பட்ட பராக்கிரமம் உள்ளவர், அவர எவ்வளவு எளிமையாக நமக்கு காட்சி கொடுக்கணும்னு நெனச்சிருந்தா, அந்த மனித ரூபத்துல அவர் வருவார்.
அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, அவர் நினைச்சாருன்னா நமக்கு காமிச்சு கொடுக்கணும்னு. ஏன்னா அவர் தானே இந்த தன்மையை கொடுக்கிறார். அவர் தனக்கு காமிச்சு கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் காமிச்சு கொடுக்கிறார். அப்ப காமிச்சு கொடுக்கும் போது அந்த இடத்துல அப்புறம் அந்த ஆம், தம்பதியர் 2 பேரும் குருவோட கால்ல விழுந்து கும்பிட்டு அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அது அப்புறம் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையிலும் குருவை நிந்தனை செய்யல. அதாவது கவலைப்பட்டாலே ஒழிய குருவை நிந்தனை பண்ணல. நான் அவனை இப்படியெல்லாம் கும்பிட்டேனே, அப்படியெல்லாம் கும்பிட்டேனே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கவலைப்படல. ஆனா அப்படி கவலைப்பட்டு அழுத இடத்துலயும் ஆஹ் சாய் சரித்திரத்துல ஒரு இடத்துல வரும், தன்னுடைய பிள்ளைக்கு ரொம்ப நாளா வலிப்பு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக மசூதிக்கு வருவாங்க. வந்த இடத்துல அந்த புள்ள முன்னாடி இருந்ததை விட ரொம்ப வலிப்பு விழுந்துரும். அப்போ அந்த பெண் கதறுவாள். அதாவது கோயிலுக்கு போனா கோயிலே இடிஞ்சு விழுந்தது மாதிரி, இதுக்கு அஞ்சி காட்டுக்குள்ள ஓடுனா புலி வாயில சிக்கினது மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய ஓமையெல்லாம் சொல்லி அப்படி அழுவா. அழுகும்போது நீ சும்மா புலம்பாத அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு உதிய போட்டு கொஞ்ச நேரம் நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு அந்த உதிய கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த புள்ள மீண்டும் எந்திரிச்சு உட்காரும். அதுக்கப்புறம் அதற்கு அந்த வலிப்பு வரக்கூடிய அந்த அவகாசம், அதாவது பீரியட் இன்டர்வல் கொஞ்சம் கொஞ்சமா லாங்கா அப்பப்ப 2 மாசத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி அதுக்கப்புறம் இல்லாமலே அந்த நோய் இல்லாமலே குணமானதாக இது சாய் சச்சரித்திரத்திலையும் வருது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு இது இருக்கு. எல்லாம் நம்மளால ஃபர்ஸ்ட் என்ன முடியுதோ எல்லாம் பண்ணிடுவோம். ஒரு டாக்டர் கிட்ட போவோம், பண்ணுவோம். அம்மா 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 அப்பா கிட்ட சொல்லுவோம், அங்கங்க விசாரிப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம். அதை மட்டுமா அதை நமக்குள்ள வச்சுக்க முடியுமான்னு முடியாது. அதை அங்க சொல்லி புலம்பி இங்க சொல்லி புலம்பி அந்த அந்த விஷயத்த புலம்புறதுனால ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டா ஒன்றும் நடக்கவும் போறதில்ல. இதுல அந்த யார்கிட்ட சொல்றோமோ அவங்களால நமக்கு தீர்வு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. இந்த ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனியானது. என்னதான் கூட 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 எல்லா உறவுகள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆன்மாவினுடைய அந்தந்த வினைகளை அவரவர்கள் தானே அனுபவிச்சாகணும். பக்கத்துல நம்ம கையை பிடிச்சு வேணா உட்கார்ந்துக்கலாம், நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்தந்த இதை அவரவர்களே கோத்ரூ பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை. அப்ப அந்த மாதிரி நிலைமைக்கு அந்த ஆன்மாவுக்கு உற்ற துணை யாரு அப்படின்னா அந்த இறைவன் தான். அப்போ நம்மளுடைய மனதை அந்த இறைவனை நோக்கி எல்லாரும் எல்லோரும் அந்த இறைவனை நோக்கி போகிறது மாதிரி பழகணும்னா அந்த அந்த பழக்கம் தான், அந்த ஒரு வே மட்டும்தான் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல கை கொடுக்கும். அது மட்டும்தான் நம்மளை அதுல இருந்து கடந்து வர்றதுக்கான வழியை தேடி கொடுக்கும். இதை எப்படி ராமராமன் சொன்னா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கிண்டலா கேட்பாங்க. அப்ப அதுக்கு ஔவையார் சொல்லியிருக்காரு. ஔவையாரோட இன்னொன்னு அதாவது விதி எல்லாம் விதிப்படி நடக்குது. நம்ம எல்லாமே கேட்போம், இதெல்லாம் எழுதி வச்சிருக்கு, இப்படி குருவை சந்திக்கணும், குரு வரணும் அப்படின்றதெல்லாம் கூட விதியில எழுதி இருக்குமா? எல்லாம் எழுதியிருக்கு. எல்லாம் ஆல்ரெடி ஃபினிஷ்டு மூவி. எல்லாம் முன்னாடியே எடுத்து முடிக்கப்பட்ட படம் இப்ப திரையில ஓடுது, அவ்வளவுதான். இதுல நம்ம நகத்தை கடிச்சிட்டு உட்கார்ந்து பாக்குறது நம்மளோட சாய்ஸ். இல்ல அது ஆல்ரெடி முடிஞ்சாச்சு, அவர் எப்படி நடத்துறாரோ அது அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து பாக்குறதோ, இல்ல நகத்தை கடிச்சிட்டு உட்கார்ந்து பாக்குறதோ அது நம்மளோட சாய்ஸ். ஆனா ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்மளோட எஃபர்ட் என்ன? எல்லாமே அவரோட வில்லுல தான் நடக்குது, அவர் தான் நடத்துறார், நம்ம எல்லாம் பொம்மை தான் அப்படின்னா அப்ப நம்ம எஃபர்ட்டுக்கு என்ன? நம்ம எஃபர்ட் போடுறதா, இல்ல நம்ம எஃபர்ட் போடுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னுங்கிற கேள்விக்கு ஔவையாரோட இந்த பாடல் தான் பதிலா இருக்கு. சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே ஆகும். உபாயம் இதுவே மதியாகும். அல்லாத எல்லாம் விதியே மதியாய்விடும். சோ விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. அது அடிக்கடி வேற நம்ம எல்லாம் சொல்லிக்குவோம். ஏன்னா ரொம்ப புத்திசாலியா இருந்தா அந்த மதியை வெல்லலாம் அப்படின்னு, சாரி விதியை வெல்லலாம் அப்படின்னு. ஆனா இந்த மதி அப்படிங்கிறது என்னது அப்படிங்கறது இங்க ஔவையார் சொல்றார். சிவாய நம அப்படின்னு நாமத்தை எந்நேரமும் சொல்லிக் கொண்டிருப்பவருக்குன்னு சொல்லல. அவரு நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பவருக்குன்னு சொல்லல.
சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு, மனதினுடைய எண்ணமானது சிவாய நமன் இருப்போருக்கு. அப்ப மனதினுடைய எண்ணம் என்ன வேணாலும் இருக்கலாம். அது நமக்கு நமக்கு வந்து சிவாய நமங்கிறத தவிர வேற எல்லாமே இருக்கு எண்ணமாக. அப்போ எல்லா எண்ணமும் சிவாய நம அப்படின்னு இருப்போருக்கு அபாயம்ங்கிறதே கிடையாது. உபாயம் இதுதான் உபாயம். இதுவே மதியாகும். இதுதான் அந்த மதின்னு அவர்கள் சொல்லக்கூடிய மதி, புத்திசாலித்தனம், இது விஸ்டம், ஞானம் என்ன சொன்னாலும் அதெல்லாம் இதுவே மதியாகும். அல்லாத எல்லாம், இப்படி செய்யப்படாத மத்தது எல்லாம் அந்த விதிக்கு உட்பட்ட மதியே, அந்த விதிக்கு உட்பட்ட அறிவுதான். அது இல்லாம இந்த நாமத்தை சொல்லி இந்த நாமத்தை சிந்திச்சு இருக்காம செய்யக்கூடிய மத்த எல்லாம் விதிவசப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த மதியம் நமக்கு இப்போ இந்த நேரத்துல நல்ல ஒரு புத்திசாலித்தனமா நல்லா சொல்லக்கூடிய ஒரு நேரம் இருக்கு, அதனால நம்ம பண்றோம். அதே இன்னொரு நேரம் என்ன பண்ணாலும் சரியா வராது, எதை சொன்னாலும் சரியா வராது, என்ன பண்ணாலும் நம்ம வந்து நம்ம சும்மா சொன்னது கூட எல்லாருக்கிட்ட இருந்து எதிர்ப்பு வர்றது மாதிரி இருக்கும். அப்ப ஏன் எல்லா சூழ்நிலையெல்லாம் அப்படி வித்தியாசமா நடக்குது அப்படின்னா, அது அந்த நேரத்துக்கு அந்த விதிப்படி அது நடக்குது. அப்ப இது எல்லாத்துல இருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னா மந்திரம் மட்டுமே இதற்கு உபாயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு வழிதான். ஆனா இங்க வந்து திருவாசகர் இங்க திருவடி தீட்சையால தன்னுடைய பற்று அருந்த தன்மையை சொல்கிறார். அந்த பற்று அருந்த தன்மையை நம்ம வந்து நம்மளால விடுறது கஷ்டம். ஆனா நம்பிக்கை வைக்க முடியும். யார் மேல நம்பிக்கை வைக்க முடியும்? நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தின் மேல நம்பிக்கை வைக்க முடியும். அந்த இஷ்ட தெய்வமே ஒரு குருவாக இருக்கும் பட்சத்துல நமக்கு வேற எந்த ஒரு இதுவுமே வேண்டாம், அவரே கைட் பண்ணிடுவார். ஏன்னா குருனாவே கைடிங் தான், அதுதான் அர்த்தமே. அப்ப அவரே நம்மள சரியான அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம சரியா இருக்கோமா சரியா இல்லையாங்கிற கவலை கூட நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவார். இவ்வளவு தூரம் கூட்டிக்கிட்டு வந்த என்னைய எனக்கு உன்னைய பாதியில விட்டுட்டு போறதுக்கா கூட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்பாரு குரு ஒரு இடத்துல. சோ அதனால அவர்கிட்ட நம்மளை ஒப்படைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, மத்ததெல்லாம் அவர் பாத்துக்குவார் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாடல். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தன, அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமம். அவருடைய திருவடி வைத்தலுமே, இங்க மத்தது எதுவும் அதாவது இங்க மத்தது எல்லாம் துறந்தொழிந்தனன்னு சொல்றதுக்கு என்னன்னா, நான் எனக்கு வந்து உற்ற துணையாக இது இருக்கும்னு நினைச்சேன், பொண்ணு இருக்கும்னு நினைச்சேன், பொருள் இருக்கும்னு நினைச்சேன், உறவு இருக்கும்னு நினைச்சேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இதெல்லாம் நமக்கு உதவாது. சில சமயம் அத்தனை செல்வமும் சேர்த்து வச்சா எது வேணாலும் அடையலாம் அப்படின்னு நினைச்சா அது உண்மையா அப்படின்னு கேட்டா நமக்கே எல்லாருக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் அது வந்து சில விஷயங்கள் நடக்காது அப்படின்னு. அது போல எத்தனை உறவுகள் கூட இருந்தாலும் சில இதுக்கு நமக்கு வந்து உதவிக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா வராது. அப்ப இப்படி இது நமக்கே தெரியும். அப்ப எல்லாத்துக்கும் நம்ம இறைவன் அடியை துணையாக கொள்ளும் போது இந்த உறவுகளும் இந்த மத்த எல்லாத்துக்கும் நம்மளே அந்த வழிகாட்டுதலாக அந்த இறைவனுடைய தன்மையாக இருக்க முடியும். அந்த பேரின்பத்தை அடைவதற்கு இது வந்து இதெல்லாம் சின்னது அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் இங்க இதை சொல்றாரு. இணையற்ற தன் திருவடிகளை இறைவன் என் தலைமையில் வைத்த மாத்திரத்திலேயே அப்பவே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இங்க மற்றதெல்லாம் திறந்தொழிந்தேன்னா எப்படி துறக்க முடியும்? ஏன்னா எல்லாமே தான் ஒன்னாயிடுச்சு. இங்க எல்லாம் ஒரே கான்சியஸா மாறிடுச்சு. இதுல இருந்து தன்னை தான்ங்கிறத அவர் வந்து பிரிச்சு பார்க்க முடியாத நிலைமைக்கு போயிடுறார். அப்ப இங்க இன்னொன்னுங்கிறது இல்லாததுனால எல்லாம் ஒன்னாகிட்டதுனால இனி எதையும் விடணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அதனால இந்த இதை வந்து நம்ம அப்படிதான் பார்க்கணும். அணை கட்டி ஓடும் நீர்ப்பாயும் தில்லை சிற்றம்பலத்தில் ஆடுகின்ற பிறவி கடலில் இருந்து நம்மை காக்கும் தோணியாக விளங்கும் இறைவனை பாடி பூவல்லி கொய்யாமம். இதெல்லாம் ஒரு கடுமையான சூழ்நிலை வரும்போது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு கடுமையான ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வரும்போது நம்ம அந்த இடத்துல ஒரு கயிறாக இந்த நாமத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம மட்டும் கரை சேர்றது இல்லாம நம்மளோட கூட இருக்கவங்க அத்தனை பேரையும் கரை சேர்க்க முடியும். அதற்கு அந்த தன்மை உண்டு. அப்ப அதனாலதான் இதை வந்து முக்கியமாக சொல்றாங்க. ஒருவருக்கு ஒரு பெரிய செல்வம் கிடைச்சிருச்சு அப்படின்னா சின்னத மேல இருக்க பற்றெல்லாம் போயிடும். அது மாதிரிதான் இங்க மாணிக்க வாசகர் வந்து அதை வந்து விவரிக்கிறார். இந்த பாடலை சொல்லலாம். சாலா நாகப்பனாச்சியவர். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே
துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. ஸோ அடுத்த பாடல். எந்தை எம் தாய் சுற்றம் மற்றெல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டி பிரான். இந்த இடைமருதில் ஆனந்தத்தேன் இருந்த பொந்தை பிறவி நாம் பூவல்லி கொய்யாமோ. எனது தந்தை தாய் உறவினர்கள் என எல்லாமும் ஆக இருப்பவன் இறைவன். அவன் என்னுடைய உலகப் பற்றுகளை அறுத்து என்னை ஆட்கொண்டான். திருவிடை மருதூரில் ஆனந்த தேனாக இருக்கும் அந்த இறைவனை பரவி நாம் அந்த இறைவனை புகழ்ந்து பாடி நாம் பூக்களை கொய்வோம் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துலயும் நான் திரும்ப வந்து இன்னொரு கதையை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை தியரட்டிக்கலா பார்த்தா நம்மளால இதை செய்ய முடியாது. அதனாலதான் ஒரு கதையோட நம்ம பார்த்தோம்னா அந்த நம்பிக்கை ஏன் வைக்கணும்? குருவோட திருவடியிலையோ இல்ல இறைவனுடைய திருவடியிலையோ நம்ம ஏன் அந்த நம்பிக்கையை வைக்கணும்? ஒருவேளை நம்பிக்கையெல்லாம் வச்சா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க போல் இருக்கு அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. துறக்கிறதுனால இறைவனை அடையலாம்னு எந்த இதுலையும் சொல்லவே கிடையாது. சோ இதை 2 விதமாக பார்க்கலாம். அதாவது துறவி முறையும் இந்த உலகத்துல இருக்கணும், அதுவும் இருக்கணும். சம்சார முறையும் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். எல்லாமே ஒரு பேலன்சிங்ல தான் இந்த மொத்த உலகமுமே நடக்குது. இயற்கையே அப்படிதான் இருக்கு. இப்படி ஒரு சம்சாரம்னா எல்லா உறவுகளோட எல்லாத்தோடையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்புறம் எதுவுமே இல்லாத ஒரு அமைப்பு. இது ரெண்டுமே கோ எக்ஸிஸ்டா இருந்தா தான் இந்த இயற்கையானது நடக்க முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது ஏதோ ஒண்ணு அன்பேலன்ஸ் ஆகுது. இப்போ சம்சாரம் ரொம்ப நிறைய இருந்து அந்த துறவரமே அழிஞ்சு போற நிலைமைக்கு வருது அப்படின்னா அப்போ அந்த துறவரத்தை எடுத்து நிப்பாட்டுறதுக்கான சில அவதாரங்கள் நடக்குது. அப்படி வர்றவர் தான் ஆதிசங்கரர். அப்படித்தான் வந்தார். அப்போ இந்த இது ரொம்ப மேலோங்கி அது அழிய போற நிலைமையில இருக்கும்போது ஆதிசங்கரர் அவருடைய அவதாரம் நடந்தது. அப்ப அதுக்கப்புறம் மடாச்சாரியர்கள், அதுக்கப்புறம் நம்ம பெரியவா எல்லாமே அந்த மடாதிபதிகளாக அந்த துறவரத்தை அதுவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தவர்கள் தான். அது போல ரொம்ப துறவரம் கூடும் போது இப்ப புத்த சமண மதம் எல்லாம் ரொம்ப துறவரம் வந்து ஜாஸ்தி. அப்ப அது ஒரு பக்கமா கூடி இது இறங்கும் போது அப்ப இதை நிலைநாட்டுறதுக்கு அங்கேயும் சில லீலைகள் நடந்து, திருவிளையாடல்கள் நடந்து இதையும் தூக்கி வைக்கிறாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்குமான கதையுமே நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு முனிவர், இந்த முனிவர் வந்து தீவிரமாக வந்து காட்டுல தனியா போய் தியானம் பண்றார். இவர் பேரு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இவர் காட்டுல தீவிரமா தியானம் பண்ணி அந்த மெடிடேஷன்ல அவருக்கு நிறைய சித்திகள்லாம் கிடைக்குது. அப்போ இவர் மெடிடேஷன்ல இருக்கும்போது அங்க ஒரு கொக்கு வந்து கத்திக்கிட்டே இருக்கு, பக்கத்துல நின்று கத்திக்கிட்டே இருக்கு. அப்ப இவரால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்ப கண்ணு திறந்து அந்த கொக்கு இப்படி கத்துதே அப்படின்னு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா அந்த கொக்கை பாக்குறார். அவருடைய அந்த எரிச்சலானது அந்த அந்த பார்வை அந்த கொக்கு மேல பட்டோன்னா கொக்கு எரிஞ்சு போயிடுது. உடனே இவருக்கு வந்து உள்ளுக்குள்ள அந்த எரிஞ்சு போனோன்னா அச்சச்சோ எரிஞ்சு போயிடுச்சே அப்படி தோணல. இவருக்கு எப்படி தோணுதுன்னா, ஓ நம்மளுக்கு அந்த தியானம் சித்தி ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சக்தி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அவர் வந்து அதை வந்து ஒரு பெருமையா நினைக்கிறார். அப்படி நினைச்சிட்டு இப்போ வந்து ஊருக்குள்ள போறாரு. இவர் வந்து ஒரே ஒரு வேளை, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை போய் ஏதோ ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று கையேந்துவார். அவர்கள் என்ன அந்த வேலைக்கு என்ன கொடுக்கிறார்களோ அதை தான் இவர் சாப்பிடுறார். அவர் ஒருவேளை அந்த வீட்டுல கொடுக்கல அப்படின்னா இன்னொரு வீட்டுக்கெல்லாம் போறதில்ல. அதோட அன்னைக்கு இல்ல இறைவனுடைய இது வந்து கட்டளை வந்து இன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்காரு. ஸோ இப்படி ஒரு ரொம்ப கடுமையான ஒரு முறையை தான் அவரை வந்து வச்சிருக்கார். அப்படி இருக்கக்கூடிய ஞானியாக தான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு வீட்டுல போய் கதவை தட்டுறார். தட்டினோன்னு அந்த அம்மா வர்றாங்க, உள்ள இருந்து வராங்க. வந்தோன்னே துறவியை பார்த்தோன்னா இருங்க நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையோட இருங்க நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி உள்ள போறாங்க. அப்ப உள்ள போகும்போது அவர் அந்த அம்மையாரினுடைய கணவர் வந்து வர்றாங்க. அப்ப வரும்போது அப்ப கணவருக்கு வந்து முதல்ல உணவு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் வந்து இவருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கணவருக்கு
உணவை பரிமாறி முடிச்சதுக்கு அப்புறம் வர்றாங்க. இவருக்கு வந்து ரொம்ப, அதாவது நம்மள வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இன்னும் இன்னும் வெளியில ஆளு வரல. எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? அப்படின்னு இவருக்கு பொறுமை இல்லாம வருது. அப்ப இவருக்கு மறுபடியும் வந்து கோபம் வருது. அப்போ உள்ள இருந்து கொஞ்சம் லேட்டா வந்து அவங்க வெளியில வராங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த சாதத்த, அந்த அன்னத்த குடுக்க போறாங்க. குடுக்க போம்போது இவர் கோபமா பார்க்குறாரு. உடனே வந்து அந்த அம்மையார் சொல்றாங்க, "அ என்னைய கொக்குன்னு நெனச்சீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தோனே எரியறதுக்கு நான் கொக்குன்னு நெனச்சீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இவர் அப்படியே ஆடி போயர்றாரு. எப்படி அப்படி ஏன்னா எங்கேயோ காட்டுல, இவர் எங்கேயோ இருந்து அ நடந்த இது. அ அப்ப எப்படி வந்து இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு, அப்படின்னு இவருக்கு மனசுல ஏகப்பட்ட கேள்விகள். எப்படி ஒரு குடும்பத்துல இருந்து இருக்கும்போது எதையும் விடாம, எதையும் தொறக்காம இப்படி குடும்பத்துல இருக்க ஒரு ஆளால அப்படி ஞானத்தை எய்த முடியுமா? அப்ப நம்ம காட்டுல போய் கடுமையான தவம் செய்றதெல்லாம் என்னது? அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வருது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு வந்து ஊருக்குள்ள ஒரு ஆள சொல்றாங்க. உங்களுக்கு நெறைய கேள்வி வருதுன்னு எனக்கு தெரியுது. என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த ஊருக்குள்ள ஒரு ஆளு பேர சொல்லி அவர போய் பாருங்க. அவரு உங்களுக்கு சொல்லுவார். அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆள காமிக்கிறாங்க. சரின்னு அவர தேடி போறாங்க. அங்க தேடி போனா அந்த ஆள் வந்து ஒரு கசாப்பு கடைக்காரராக இருக்கிறார். அ க அம் ஆடு, மாடு, கோழி எல்லாத்தையும் வெட்டி விக்கிறது தான் அவருடைய வேலையே. அப்ப அந்த இடமே அப்படி கவிச்சி வாடையாக அப்படியே உயிர் வதை செய்யக்கூடிய இடம் இல்லையா அது? அப்ப அப்படி இருக்கு அந்த இடம். அவர் காலையில இருந்து இவர் காலையில போறார். போய் நைட்டு வரையும் அங்கே இருக்கிறார். அ அ இருக்கும்போது பார்த்தா, அம் ரொம்ப அன்னைக்குன்னு நெறைய கூட்டம் வருது. இவரும் விடாம வேலை செய்றார். எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், அன்னைக்கு வந்த காச எடுத்து வந்து வீட்டுக்கு வரார். வயசான அம்மா, அப்பா. வரும்போது "நீங்க உட்காருங்க. நம்ம எல்லாம் முடிச்சுட்டு பேசலாம். அ அவங்க அனுப்பிச்சாங்களா?" அப்படின்னு சொல்லி, "உட்காருங்க, முடிச்சுட்டு பேசலாம்." அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கூட்டிட்டு போறார். அ வயசான அம்மா, அப்பாவுக்கு அதுக்கப்புறம் போயி சமைச்சு வச்சு அவர்களுக்கு சாப்பாடு குடுத்து, அன்னைக்கு அந்த அ அன்னமானது, அதுல இவருக்கும் கொஞ்சம் குடுக்குறார். இவர் இல்ல எனக்கு இன்னைக்கு நான் சாப்பிடல அப்படின்றார். அப்ப அதோட அந்த ரொம்ப சிறிய அன்னத்தை அத வந்து அம்மா, அப்பாவுக்கு குடுத்துட்டு, இவரு வந்து இன்னைக்கு எனக்கு வேண்டாம் போதும்னு, அப்ப நீங்க சொல்ல வந்தத சொல்லுங்க அப்படின்னு. அப்ப இந்த நடந்ததெல்லாம் சொல்றாரு எப்படி அப்படின்னு. அதாவது தன்னுடைய கடமையை செய்து, தனக்குன்னு எதுவுமே எதிர்பார்க்காம, அப்படி இருக்கக்கூடியவர், ஆ தன்னுடைய கடமையை செய்துகிட்டே இருக்கிறாரு. அதற்கான பலன் எதையும் எதிர்பார்க்கல. இப்ப இவருடைய இதுவும் அதுதான். இவர் அந்த க நான் கவிச்சியோ இதுவோ இவர் தனக்குன்னு எடுத்துக்கல. ஆனா அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்துல தன்னுடைய அம்மா, அப்பாவ பார்த்துக்கிறது இவருடைய கடமை. அத அவர் செய்றார். அன்னைக்கு அந்த அன்னத்துல அவருக்கு பங்கு இல்லைனாலும் அத பத்தி அவர் கவலைப்படல. அத கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. ஆனா டெய்லி பண்ண வேண்டியது தன்னுடைய கடமை அப்படின்னு பண்றாரு. இப்ப இதுல எந்த பற்றுமே அவருக்கும் இல்லை. அதேபோல அந்த அம்மையாருக்கும், வீட்டில இருந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த அம்மையாருக்கும் எதன் மீதும் பற்றில்லை. அப்போ என்னதான் காட்டுல போய் உட்கார்ந்து தனியா தவம் பண்ணி எல்லாம் பண்ணினாலும், அந்த பற்றுகளை விட முடியாதவர்கள் காட்டுல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி விட முடியாது. ஆனா, பற்றை விடத் தெரிந்தவர்களுக்கு வீட்டுல இருந்தாலும் சரி, காட்டுல இருந்தாலும் சரி, அவர்கள் விட்டு விட்டு இருப்பார்கள். அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பற்றை விட்டுட்டு எங்க இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த இறைவனுடைய அம் நெனப்பில இப்ப இந்த அம்மையாருக்கு எல்லாமே எப்படி காரைக்கால் அம்மையாருக்கு அந்த மாங்கனி கேட்டோனே கிடைச்சதோ, அது மாரி இவர்களுக்கும் இந்த தன் கடமையை செய்து கொண்டு கசாப்பு கடைக்காரருக்கு இருக்கக்கூடிய அவருக்கும் கற்பக விருட்சமான அந்த இறைவனுடைய திருவடி நிழல் இருக்கு. அப்ப இவருக்கு அத்தியாவசிய தேவையாக இது வேணும் அப்படின்னு அவர் மனசுல நினைக்கும் பட்சத்துல அவருக்கும் அது நடக்கும். அந்த அம்மையாருக்கும் நடக்கும். ஆனா இந்த காட்டுல போய் கடுமையான தவம் பண்ணி இன்னும் பற்ற விடத் தெரியாம தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஞானிக்கு அந்த 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 நிலைக்கு வராததுனால அது நடக்காது. அப்ப இறைவனுடைய திருவடியை அவர் இன்னும் வந்து அந்த பற்றை விட்டு சேரல. அப்ப அதுதான் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. அப்ப எங்க இருந்தாலும் சரி, இது நாட்டுல இருந்தாலும் சரி, காட்டுல இருந்தாலும் சரி, இந்த பற்றை விட்டவர்களுக்கு அந்த கற்பக விருட்சமான இறைவனின் திருவடியே என்றும் துணை நிற்கும். அது எதை கேட்டாலும் செய்யும். அந்த அந்த மனமானது, பற்றை விட்ட மனதில் எந்த எண்ணம் உதித்தாலும் அது நடக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்றாங்க. சோ இந்த பாடல நம்ம சொல்லலாம். மீனாட்சி அண்ணா பாடுங்க மீனா. எந்தை எந்தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்தென்னை ஆண்டு கொண்ட பாண்டி பிரான்
அந்த இடை மருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ மீனா. நாயின் கடைப்பட்ட நம்மையும் ஒரு பொருட்படுத்து தாயின் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் மாயப் பிறப்பறுத்து ஆண்டான் என் வல்வினையேன் வாயில் பொடி அட்டி பூவல்லி கொய்யாமோ. அப்போ அந்த அப்பேற்பட்ட அவனுடைய திருவடிகள் கிடைப்பதற்கு ஞாயிற் கடைப்பட்ட நம்மையும் ஒரு பொருட்படுத்தி என்னையும் ஒரு ஆளா நினைச்சு அவர் தான் நினைச்சாரு. ஏன்னா இந்த குரு தன்னைய தெரிவிச்சுக்கிட்டா மட்டும்தான், தன்னை காமிச்சு கொடுத்தா மட்டும்தான் இந்த முதல் ஸ்டேஜுக்கே, அதாவது அவர்கிட்ட போறதுக்கும் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு கதவு திறக்கணும் அப்படின்னா அந்த குருவினுடைய அருள் வேண்டும். அப்பதான் அந்த இது வரும். அப்பனா அவர் முதல்ல நம்மளை பார்த்திருக்கணும். அவருடைய நினைப்புல நம்ம இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்றதுனாலதான் என்னை நீ பார்த்திருக்கல, அப்பனா நாயின் கடைப்பட்ட நம்மையும் ஒரு பொருட்படுத்தி. அப்ப அதுக்கு முன்னாடி வரையும் நான் ரொம்ப நாயை விட கடைப்பட்ட நிலைமையில இருந்தேன். ரொம்ப கேவலமான நிலைமையில இருந்தேன். நான் எதையுமே விட தெரியாம, எதையுமே இது பண்ண தெரியாம, தப்புலே செஞ்சு உழன்று கொண்டு நான் இருந்தேன். அப்படிப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாக கருதி தாயிற் பெரிதும் தயாவுடைய, தாயை விட, ஏன்னா தாய்க்கு கூட சில சமயம் கோபம் வந்துடும். அது ஒண்ணு. இன்னொன்னு, என்னதான் நம்ம கஷ்டம்னு போய் இருந்தாலும் தாயும் நம்மளோட சேர்ந்து கஷ்டப்படுவாளே தவிர அந்த கஷ்டத்துல இருந்து முழுதுமாக நம்மளை நீக்க முடியுமா, அந்த தாய்க்கு அதுக்கு வழி தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. அப்போ ஆஹ் அந்த நம்மளுடைய தாய் தந்தையைக்கும் தனக்கும் எல்லோருக்கும் அந்த வழியை கொடுக்கக்கூடிய ஒருவன் அப்படிங்கறதுனால தாயினும் பிறந்த தயாவுடைய தம்பெருமான். ஏன்னா பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிடறானே, நம்ம எப்ப சரணம்னு போறோமோ அப்ப எல்லாத்தையும் மன்னிச்சிடறான். மாய பிறப்பறுத்து ஆண்டான். அதனால என்னை மாய பிறப்பறுத்து ஆண்டு கொண்டான் என் வல்வினையின் வாயில் பொடி அட்டி பூவல்லி கொய்யாமோ. வினைகளை அழித்து, வாயில்னா அந்த வினை செய்யக்கூடியதற்கான அந்த திறவு, வாயில்னா அந்த டோர் ஸ்டெப் அப்படி சொல்றோம்ல, அந்த கதவு, அந்த 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 வினையின் வாயிலை அது வந்து இன்னுமே வராம அதை மூடும்படியாக அந்த பூவல்லி கொய்யாமோ, நம்ம இந்த பூவை எடுத்து இறைவனுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. உமா சிவகுமார் அவர்கள். திருச்சிற்றம்பலம். நாயின் கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து தாயின் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் மாய பிறப்பறுத்து ஆண்டான் என் வல்வினையின் வாயில் பொடி அட்டி பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூமா. அடுத்தது, பண்பட்ட தில்லைப்பதிக்கு அரசை பரவாதே என்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் விண்பட்ட பூத படை வீரபத்திரரால் புண்பட்டவா பாடி பூவல்லி கொய்யாமோ. தில்லை இறைவனை வணங்காமல் அந்த பரம்பொருளை, தில்லை இறைவன் இங்க சொல்றது என்னன்னா அந்த பரம்பொருள் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றாங்க. அதை வணங்காமல், ஏன் வணங்காமல் இருந்தான் தட்சன் அப்படின்னா ஆணவத்தினால. ஏன்னா தனக்கு கீழே எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னா இன்னி என்னை வெல்வதற்கு யார் இருக்கா அப்படின்னு. அப்போ இங்க நான்கிற தன்மையே, இங்க திருவடி தீட்சையை அடைஞ்சிட்டா நான்கிற தன்மையே கிடையாதுன்னு சொல்லும் போது, நான் ஒண்ணு இருந்தா தானே என்னுடையது, எனது, எனக்கு அப்படிங்கிற அந்த தன்மையே வரும். இப்ப நான்கிறதே இல்லைன்னா அந்த தன்மை வரவே போறதில்ல. அப்ப இங்க வந்து தட்சன் வந்து எதனால அந்த தவறை செய்தான் அப்படின்னா, நான் பெரியவன், எல்லாமே அந்த பிரபஞ்ச வைராக்கியம்னு இங்க மாணிக்க வாசகர் சொன்ன அனைத்திலையும் இறைவனை காணக்கூடிய தன்மை இல்லாமல் இங்கே எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய நான் தான் பெரியவன் அப்படிங்கிற தன்மையில தட்சன் இருந்தான். அப்ப அந்த தன்மையை தான் அங்க வந்து ஆணவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆணவத்தோடு இருந்த அவர்களை எல்லோரையும் வீரபத்ரரின் படை வந்து அழித்தது, எல்லாரையும் தண்டித்தது. அப்படி அந்த புகழை பாடி, அந்த இறைவனின் புகழை பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ அப்படின்னு சொல்றாரு. சாலா இளங்குவாச்சி, ஒரு நிமிஷம் ஆச்சு. இப்ப அன்மியூட் பண்ணிட்டு பாருங்க ஆச்சு.
சிவா திருச்சிற்றம்பலம். பண்பட்ட தில்லை பதிக்கரசை பரவாதே என்பட்ட தக்க அருக்கனச்சன் இந்து அணர் விண்பட்ட பூத படைவீர பத்திரரால் பொன்பட்ட வாப்பாடி பூவல்லி கொய்யாமோ. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. தேனாடு கொன்றை சடைக்கு அணிந்த சிவபெருமான் ஊன் நாடி நாடி வந்து உள்புகுந்தான் உலகர் முன்னே நானாடி ஆடி நின்று ஓலமிட நடம்பயிலும் வான்நாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ. கொன்றை மலரை சூடிய சிவபெருமான் என் உடலில் ஊன் வழியாக தேடி வந்து என் உள்ளத்தில் குடிபுகுந்தான். அதாவது அவர் வரும்போது வெளியில இருந்துதான் எனக்குள்ள வந்தார். ஆனா வந்து என் உள்ளத்தில் குடி புகுந்து கொண்டார். அவரே வந்து இருந்து கொண்டார். உலகத்தார் முன்னே நான் பித்தனாக ஆடிப்பாடி அலற. நான் போற போக்கு எல்லாருக்கும் பித்தாக தெரிஞ்சது, பைத்தியமா தெரிஞ்சது. தேவர்களின் தலைவனான அந்த ஆடல் வல்லானுக்கு நான் பூவல்லி கொய்யாமோ. அது மாதிரிதான் நான் இருக்கேன். ஆனா அதனால என்ன கவலை அப்படிங்கறது மாதிரி அவர் சொல்றார். உலகத்தார் முன்னே நான் பித்தனாக ஆடிப்பாடி அலற, தேவர்களின் தலைவனான அந்த ஆடல் வல்லானுக்காக நாம் பூவல்லி கொய்யாமோ. அதனால என்ன, நம்ம வந்து இறைவனுக்கு அந்த பூவை எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்றாரு. மீனா ஆறுமுகம். தேனாடு கொன்றை சடைக்கணிந்த சிவபெருமான் உன்னாடி நாடி வந்து உள் புகுந்தான் உலகர் முன்னே நானாடி ஆடி நின்று ஓலமிட நடம்பயிலும் வானாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ. வானாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். இங்க அடுத்த பாடல். எரிமூன்று தேவர்க்கு இறங்கிய அருள் செய்தருளி சிரமூன்றும் அற தன் திருப்புருவம் நெறித்தருளி உருமூன்றுமாகி உணர்வறித ஆம் ஒருவனுமே புறமூன்றும் எரித்தவா பூவல்லி கொய்யாமோ. தேவர்களுக்கு இறங்கி முப்புறங்களையும் ஒரு சிரிப்பால் எரித்தவன் இறைவன். மூன்று நிலைகளாக ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று அவரே இருந்தாலும் அவர் அறிய முடியாத ஒருவரே, அந்த மும்மூர்த்திகளாலும் அறிய முடியாத ஒருவராக இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த பாடலோட இதுவா வருது. தேவர்களுக்கு இறங்கி முப்புறங்களை ஒரு சிரிப்பால் ஏவினையால் புறமூன்றும் எரித்தீர் அப்படின்னு வந்து மாணிக்க வாசகர் சொல்வார். சாரி, திருஞான சம்பந்தர் சொல்றார். ஏவினையால் புறமூன்றும் எரித்தீர் அப்படின்னு. ஏவினைனா ஒரே ஒரு ஆக்ஷன், ஒரே ஒரு செயல் செய்த மூன்று புறங்களும் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு செயல் என்னவா அப்படின்னா புன்னகையாம். அந்த செயல் வந்து ஒரே ஒரு சிரிப்பு, அவர் சிரிச்சாராம். அந்த சிரிப்புல அந்த மூன்று புறங்களும், மூன்றுனா இரும்பால செய்யப்பட்டது, வெள்ளியிலால செய்யப்பட்டது, தங்கத்தால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்று புறம் வந்து மூன்று முடிச்சுகளாக பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி அப்படின்னு சொல்லி லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லப்படுது. பிரம்ம கிரந்தி அப்படின்னா பிரம்ம முடிச்சு. ஸோ ஒவ்வொரு நிலைக்கான அந்த ஒரு டெஸ்ட் மாதிரி. ஸோ இந்த பிரம்ம முடிச்சு அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா கம்ஃபர்ட்னஸ். நம்மளுடைய கம்ஃபர்ட்னஸை விட்டு நம்ம வெளியில வர ரெடியா இருக்கோமா, நம்மளுடைய ஒரு தீவிரமான ஒரு இதுக்காக அந்த கம்ஃபர்ட் எல்லாம் தியாகம் பண்றதுக்கு, விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோமா அப்படின்னு. இது ராமாயணத்துல முதல்ல இது அந்த ஆஞ்சநேயர் வந்து அந்த மலை மேல அந்த காலை வச்சு அவர் பறக்கிறதுக்கு இது பண்ணும்போது அந்த மலையெல்லாம் கிடுகிடு என்று நடுங்கி தூளாய் பொடியானது அப்படின்னு. அப்ப அந்த மூலாதாரத்துல இருந்து அந்த சக்தி, அந்த முக்கிய பிராணன், அங்க ஹனுமன் வேற யாரும் இல்ல, முக்கிய பிராணன். அவர் வந்து முக்கிய பிராணன். இந்த முக்கிய பிராணனானது எதை துணை கொண்டு போகுது? ராம 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 ராமங்கிற மந்திரத்தை துணை கொண்டு மேலே செல்கிறது. அப்போ செல்லக்கூடிய தூரமோ எவ்வளவு தூரம் தெரியாது. ஒரு தீவை கடந்து செல்லணும், எங்க டெஸ்டினேஷனே தெரியாது, முதல்ல இலக்கே தெரியாது. அப்படிப்பட்ட இலக்கே தெரியாத ஆனா சீதை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து போவார். அப்போ அங்க அந்த மலையில இருந்து அவர் கிளம்பும் போது அந்த மலை முதல்ல பொடியாகி தூளாகுது. இது மூலாதாரத்துல இருந்து அந்த சக்தியானது கிளம்பக்கூடியது. இதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஒரு பரீட்சை ஒண்ணு வைக்கப்படும்.
என்னன்னா, ஒரு மைனாக பர்வதம்னு சொல்லி ஒரு மலை ஒண்ணு வரும். அந்த மலை வந்து வந்து தேவர்களால உருவாக்கப்பட்ட மலையாக இருக்கும். அந்த மலை என்ன சொல்லும், "நீங்க ரொம்ப தூரமா நீங்க டிராவல் பண்ணி வரீங்க. அதனால கொஞ்சம் களைப்பாரி போகலாம். இங்க நெறைய இது இருக்கு. எங்களுக்கு அந்த இதுலருந்து களைப்பாரி எங்கள நீங்க வந்து ஹானர் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அ அப்ப அத ரொம்ப இதுவா வந்து வினயமா ஆஞ்சநேயர் வந்து அத வந்து தவிர்ப்பார். அ எப்படின்னா, எனக்கு வந்து நான் சீதைய பார்க்கிற வரைக்கும் என்னால எங்கேயுமே இருக்க முடியாது. ஒரு 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 கோல்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது அப்படி இருக்கணுமா. இறைவனுடைய தேடல்ன்னு இல்ல. இப்போ ஒரு படிக்கிற பிள்ளைங்களுக்கே அந்த கடைசி இந்த இத எடுக்கணும்னா, அதுக்கு நடுவுலயே பாதி வழியில நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயி ஆயி போகுதுன்னா, அப்ப அப்ப நமக்கே தெரிஞ்சிரும். எந்த அளவுக்கு நம்மளோட இதுல நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னு. அ சோ அது முடிக்கிற வரைக்கும் நான் வேற எதுலயும் நான் ஃபோக்கஸ் பண்ணல. அப்படிங்கிற அந்த ஒரு இது. அப்போ அ அங்க வந்து இது வந்து தேவர்கள் வைக்கக்கூடிய பரீட்சை. இந்த பிரம்ம முடிச்சானது நமக்கு முன்னாடி அப்படி ஒரு கம்ஃபர்ட்னஸ கொண்டாந்து குடுத்து, சௌகரியத்த கொண்டாந்து குடுத்து, நம்மள மறக்க வைக்க பாக்குறது. அ அப்ப அந்த பரீட்சையில நம்ம தேர்றோமா? அப்படின்னு பாக்குறது. அப்ப அதுல தேறுனோம்னா, அந்த பிரம்ம முடிச்சு அவிழ்க்கப்படுது. அடுத்தது விஷ்ணு முடிச்சுன்னு சொல்றாங்க. இது வந்து அன்பு. தீராத அன்பு நமக்கு வந்து வைக்கக்கூடியது. சில விஷயங்கள்ல. அந்த அன்பானது நதி போல ஓடிக்கிட்டே இருக்கணுமா. அந்த அன்பு வந்து நம்ம கிட்ட ஓவர்ஃப்ளோ ஆயிக்கிட்டே இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் அந்த அன்பு போகுமா. அத விட்டுட்டு இவங்களுக்கு மட்டும் தான். நான், என்னுடைய சுற்றத்தார், எனக்குன்னு உள்ளவங்க, எனக்கு புடிச்சவங்க, அவங்களுக்கு மட்டும் நான் ஒரு மாதிரி பண்ணுவேன். மத்தவங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டேங்கிறது, அது ஸ்டாக்னன்ட் ஆகி நிக்கக்கூடிய அன்பு. அந்த ஸ்டாக்னன்ட் ஆகி நிக்கக்கூடிய அன்புல பாசம் தான் இருக்குமே ஒழிய, பாசம் பிடிச்சு இருக்குமே ஒழிய, அது குடிக்கிறதுக்கு உபயோகப்படுற நீராக இருக்காது. அப்போ அன்பானது எப்படி இருக்கும்னா, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அன்பாக இருக்கணுமா. அப்ப அதுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை தான் இந்த பிரம்ம அ ருத்ர விஷ்ணு கிரந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மணிப்பூரகத்துல நடக்கக்கூடிய பரீட்சை. அப்ப அந்த அன்பையும் எல்லோருக்கும் அந்த அன்பு குடுக்கக்கூடிய தன்மையை இந்த ஆன்மா அடையுதா அப்படின்னு பார்க்கிறது. அப்புறம் ருத்ர கிரந்தி வருது. இந்த ருத்ர கிரந்தி தான் நான்கிற தன்மையை அழியக்கூடியது. அப்ப அந்த நான்கிற தன்மையை அழிக்கிறதுக்கு தான் அதுதான் இருக்கறதுலயே ரொம்ப 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 கடினமான ஒரு இது அப்படின்னா, அந்த ருத்ர கிரந்திங்கிற முடிச்ச தான் சொல்றாங்க. சோ இப்ப இந்த 3 முடிச்சுகளையும் இறைவன் ஒரே ஒரு புன்னகையால, ஒரு பார்வை பார்த்து சிரிச்சாராம் அவ்வளவுதான். சிரிச்சோன 3ம் பஸ்பமாகி விட்டது அப்படின்னு. அதுதான் குருவினுடைய அருள். அந்த இடத்துல குருவினுடைய அருள் அதுதான். அப்ப இத எப்படி என்னைக்கோ நடந்த ஏதோ ஒரு ஸ்டோரியில இருக்க ஒரு அம்மையார், அவர் வீட்ல இருந்தார். அவர் பற்று இல்லாம இருந்தார். அவருக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சது. ஒரு கசாப்பு கடைக்காரர், அவரு உயிரை வெட்டக்கூடிய தொழிலை செய்தார். ஆனாலும் அவர் பற்று இல்லாம இருந்தார். அதனால அவருக்கு அம் அருள் கிடைச்சது. இதெல்லாம் கதைக்கு கேட்க நல்லா இருக்கு. இத இப்படி இருக்க முடியுமா? அப்படின்னா, அது அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நம்பிக்கை வைக்க முடியும். இறைவன் மேல நம்மளால பண்ண முடியறது நம்பிக்கை வைக்க முடியும். அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும் தான் அவர் கேட்கிறார். ரொம்ப இந்த நமக்கு புரியிற அளவுக்கு சொல்றதுக்கு தான் சாயப்பா சொல்றார். 2டே 2 குடு எனக்கு போதும். ஒண்ணு நம்பிக்கை, இன்னொன்னு பொறுமை. நம்பிக்கை வைக்கணும், பொறுமையாகவும் இருக்கணும். நம்மளோட நம்பிக்கை ஒரு க்ஷணமா, 1 நாளா, 10 நாளா, இல்ல 1 வருஷமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த நம்பிக்கையும் இருக்கணும், அது பொறுமையாகவும் இருக்கணும். இதுக்கு இப்போ நடந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம யோகிராம் ஐயாவுக்கு தான் வரணும். ஏன்னா, அவங்க தான் 2001ல சித்தியானவங்க. இப்போ ரீசென்ட்டா சித்தியானவங்க. அப்ப அவர் சித்தி ஆனதுக்கு பிறகு அவருடைய அ அவர ஃபாலோ பண்ணி வர்றவங்க. இந்த இந்த பொண்ணுக்கு வந்து 3 பெண் குழந்தைகள் 4வதாக மாசமா இருக்காங்க. இப்ப 4வது ஆம்பள புள்ள பிறக்கணும், ஆம்பள புள்ள தான் வேணும் அப்படிங்கிறது அவர்கள் வீட்டாரினுடைய அம் கணவர் வீட்டு சைடுல பயங்கர பிரஷர் இருக்கு. கணவருக்கும் அதுதான் இருக்கு. ஆம்பள பிள்ளையா வேணும் அப்படின்னு. அ அப்ப அ இப்படி ஒரு நிலையில சாதாரணமாக நமக்கு இப்ப இறைவன் மேல நம்பிக்கை இல்ல, அது இல்ல, இது இல்லன்னா, நம்ம இத எப்படி ஒரு கொடுமையாக அந்த சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த பெண்ணுக்கு. ஏன்னா, அது அது பெண்ணோ, ஆணோ அவள் வந்து சுமக்கிறா. அ அவ 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 ஈன்றெடுக்க போறா. ஆனா, ஒருவேள அது பெண்ணாக இருந்தா, இது எப்படி இருக்குமோன்னு அந்த பயத்திலேயே அந்த மனமும், அந்த அந்த பீரியடும் எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்கும். ஆனா, அந்த ஆரம்பிக்கும்போதே, இது எனக்கு ஆண் பிள்ளையாக வேண்டும்னு சொல்லி, நாமத்த எழுத ஆரம்பிக்கிறா. எழுதுறா, சொல்றா, எழுதுறா, சொல்றா. ஒரே வேண்டுதல் தான். இது வந்து ஆண் பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ 6 மாசத்துலயோ, இல்ல 7 மாசத்துலயோ போயி ஸ்கேன் பண்றாங்க. இவர்கள் வீட்டு சூழ்நிலை எல்லாம் நல்லா தெரிஞ்ச டாக்டரு. அ அப்ப அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, அது வந்து பொம்பள புள்ளைன்னு பார்த்ததுக்கு அப்புறம்
அத சொல்லாம, அந்த விஷயத்த சொல்லாம எப்படி எப்படியோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. நம்ம வந்து அ ஒரு தெரப்பி குடுப்போம். கன்சல்டன்சி குடுப்போம். உங்க வீட்ல எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப நம்பிக்கை வச்சுக்காத. பரவால்ல எதுவா இருந்தாலும் சமாளிக்கலாம். இப்ப பொம்பள பிள்ளைங்க தான் இல்லன்னு இவங்களுக்கும் கவுன்சிலிங் குடுக்குறாங்க. அவங்களையும் கூப்பிட்டு பேசணுன்றாங்க. இந்த பெண்ணு எதுவுமே காதுல வாங்கிக்கல. அதாவது நான் நாம சொல்ல வேண்டியது என் கடமை. நாமத்த எழுத வேண்டியது என் கடமை. நான் என்னோட ரெக்வெஸ்ட்ட உன் பாதத்துல வச்சுட்டேன். அத செய்யறது உன் பொறுப்பு. நான் ஏன் கவலைப்படணும்? என்னுடைய வேலை நாமத்த சொல்றது. அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அத இப்படி சொல்றா. அப்போ இவங்க வந்து நான் ஸ்கேன்ல பார்த்துட்டேன்னு அந்த அம்மா சொல்லல. அந்த டாக்டர் சொல்லல. ஆனாலும் வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சதுனால, நெருங்கியவர்கள்னு சொன்னதுனால, இப்படியெல்லாம் மறைமுகமாக சொல்றா. 9வது மாசம் கரெக்ட்டா டெலிவரிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன். அந்த ஸ்கேன்லயும் அந்த புள்ளை பொம்பள புள்ளைன்னு தான் ஸ்கேன்ல வருது. அப்ப இப்போ நேரடியாகவே சொல்லிர்றாங்க. ம் அ வந்து இது பொம்பள புள்ள தான் ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்த்தாச்சு. நீ வந்து ரொம்ப ஏன்னா இந்த பெண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இவ்ளோ நம்பிக்கையா அந்த பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்னன்னா காப்பாத்துறோம் அப்படிதானே. ஏன்னா சாமிய கும்பிடுறது வந்து முட்டாள்தனமாக தெரியுது. சூப்பர்ஸ்டிஷியஸா தெரியுது. அப்ப இந்த பொண்ண காப்பாத்துறதுக்காக அப்படின்னு நெனச்சு தானே வரோம் நம்ம. அ அப்ப காப்பாத்துறதுக்காக சொல்றாங்க. அம் "நீ வந்து இப்படி சாமி சாமின்னு இப்படி இது பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா அப்புறம் தெரிஞ்சா ரொம்ப நம்பிக்கை போயிடுமே" அப்படின்ட்டு. அதாவது ரொம்ப விரக்தியில போயிருவா. அப்புறம் இந்த பெண்ண காப்பாத்த முடியுமா? அப்படிங்கிறது மாரிலாம் அவங்களுக்கு தோணுது. அதனால இப்படி சொல்லிர்றாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ல இப்படிதான் இருக்கு. நீ வந்து இது பண்ணாதன்னு. அ அப்பயும் அவ சொல்றா, "நான் நான் நாம சொல்றது தான் என் கடமை. அத பா அவரு வந்து எனக்கு ஆண் குழந்தை தான் குடுப்பார். அ யோகிராம் ஐயா எனக்கு ஆண் குழந்தை தான் குடுப்பார். அந்த குரு மேல வச்சிருக்க நம்பிக்கையானது இப்படி கூட வைக்க முடியுமா? இந்த கதைய கேட்கும்போது, இது இப்ப நடந்தது. இந்த இந்த ரீசென்ட் டேஸ்ல நடந்தது. இந்த 2000 செஞ்சுரியில 20th செஞ்சுரியில நடந்தது. அப்போ இப்படி கூட நம்பிக்கை வைக்க முடியுமான்னு அப்படி ஒரு ஆச்சரியம். வந்து அவர் வந்து எனக்கு ஆண் குழந்தை தான் குடுப்பார். அப்படின்னு சொல்லி அ உள்ள போறாங்க. புள்ளைய கையில அதாவது 5 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி பார்த்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல சயின்டிஃபிக்கலா சொல்லணும்னா, இட்ஸ் அ ஸ்கேன் ரிப்போர்ட்ல பெண் குழந்தை. ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. ஸோ பெண் குழந்தை. கையில அந்த புள்ளைய வாங்கும்போது இங்க அதிர்ச்சி வந்து அந்த அம்மாவுக்கு இல்ல, டாக்டருக்கு தான். கையில வந்த குழந்தை வந்து ஆண் குழந்தை. அது எப்படி எப்படி நடக்க முடியும்? தெரியாது. அது அவருக்கே வெளிச்சம். சரி இது இது ஒண்ணு இதெல்லாம் கட்டுக்கதை கட்டி விடுறாங்களா? இப்படிலாம் நடந்திருக்குமா? அப்படின்னா, இங்க ஒரு யோகிராம் ஐயாவோட டிவோட்டி இங்க ஒருத்தவங்க நியூ ஜெர்சில இருக்காங்களாம். அவங்க வந்து இவங்க இங்கேருந்து அங்க போனப்ப திருவண்ணாமலை ஆசிரமம் போனப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணி அத தேவகி அம்மா சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, இங்க அவங்க ஒரு லாயர். அ அவங்க வந்து ஏதோ ஒரு கேஸ் ஒண்ணு ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸ்ல பெரிய சிக்கல் ஒண்ணு இருக்கு. அங்க இருந்து ஒரு பவுன்சர்ஸ் மாதிரி வந்து அந்த ஃபைல்ஸ இவங்கள ஹர்ட் பண்றதுக்காக இவங்கள அடிக்கணுங்கிற அந்த நோக்கத்தோட வர்றாங்க. அம் இவங்க அபார்ட்மெண்ட் ஏறி வர்றத பார்த்துட்டு, இவங்க உள்ள வந்துட்டு வீட்ல தான் இருக்காங்க. உள்ள வந்துட்டாங்க. வந்து கதவ வந்து பயங்கரமா இது இடிக்கிற அளவுக்கு கதவ வந்து தட்டுறாங்க. இவங்க தொறக்கவே இல்ல. இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. நே அந்த அபார்ட்மெண்ட் வந்து சிங்கிள் ரூம் அபார்ட்மெண்ட்டாம். ஒரே ஒரு ரூமு, ஒரு பாத்ரூம், ஒரு கிச்சன் அவ்வளோதான். எங்கேயுமே போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதுல ஒரு கார்னர்ல போய் "நீ ஒண்ணுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லி கார்னர்ல போயி அப்படி கால மடக்கி, தன்னுடைய தலைய காலுக்கு நடுவுல வச்சு உட்கார்ந்துர்றாங்க. "இனி நாமத்த விட்டா எனக்கு வேற வழியே கிடையாது. நீ தான் என்னைய காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்லி விடாம நாமத்த மட்டும் மனசுக்குள்ள சொல்லி உட்கார்ந்துர்றாங்க அப்படியே. இனி நம்ம இன்னைக்கு நம்ம பொழைப்போமா? மாட்டோமா? தெரியாது. அது பொழச்சா அவரோட இது. அப்படின்னு சொல்லி அந்த கடைசி நேரம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி உட்கார்றாங்க. உட்காரும்போது கதவ உடைச்சு உள்ள வராங்க. உள்ள வந்து எல்லாத்தையும் தேடுறாங்க. இருக்கிறது ஒரே ஒரு கிச்சன், ஒரு ரூமு, ஒரு பாத்ரூம் அவ்வளோதான். அதுல எல்லாத்தையும் தேடி எல்லா ஃபைல்ஸையும் இப்பதான் இந்த வீட்ல தான் இருக்கணும். வேற எங்கேயும் போயிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படின்னு இவங்கள தாண்டி தாண்டி போய் எல்லாம் பண்றாங்களா, இவங்களுக்கு முன்னாடி நின்னு பேசுறாங்களாம். எல்லா ஃபைல்ஸையும் எடுத்து கீழ போடுறாங்களாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு, அம் அ அங்க இருக்கிற இது எல்லாத்தையும் கோவத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கவும் செஞ்சுட்டு இங்கிருந்து அ இல்லாம போக வேலையே இல்ல. அப்ப காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியும் போயிடுறாங்க. இவங்க சொல்றாங்க, "நான் அங்க தான் உட்கார்ந்திருந்தேன். அங்கேயே தான் இருந்தேன். ஆனா நான் எப்படி அவங்க கண்ணுக்கு தெரியாம இருந்தேன் எனக்கு தெரியல. என்னுடைய உயிர காப்பாத்தி குடுத்தது அவர்தான்." அப்படின்னு. அப்போ நம்ம நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப ஆச்சரியமாகவும், அதிசயமாகவும், அற்புதமாகவும் இருந்தா, அதே இறைவன் அதே ஆச்சரியத்தையும், அதிசயத்தையும், அற்புதத்தையும் நிகழ்த்தக்கூடியவரே. அது அது இந்த நாமம் தான் செய்யும். அந்த அந்த நாமம் குருவாக அந்த நாமமே தான் செய்யும். இத ஏன் இந்த காலத்துக்கு சொல்றதுன்னா, இந்த நம்பிக்கை எல்லாம் நம்ம வச்சு ஏன் பார்க்கக்கூடாது? வைக்கலன்னா அதாவது
வைக்கிறதுனால ஒண்ணும் நடக்கலைன்னா எப்படியும் ஒண்ணும் நடக்க போறது இல்லைன்னா நடக்காது. ஆனா ஏன் வச்சு பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விதான். Yeah. இந்த பாடலை படிக்கலாம். அழகிய எரி மூன்று தேவர்க்கிறங்கி அருள் செய்தருளி சிரம் மூன்றர தன் திருப்புருவம் நெறித்தருளி ஒரு மூன்றுமாகி உணர்வு அரிதுமாம் ஒருவனுமே புறம் மூன்றும் எரித்தவா பூவல்லி கொய்யாமோ புறம் மூன்றும் எரித்தவா பூவல்லி கொய்யாமோ. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ வளவும். 8வது பாடல். வணங்கத் தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீர் அடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணம் கூற பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. வணங்குவதற்கு தலையையும், அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு அங்கமும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி வணங்குவதற்கு தலையையும் துதிப்பதற்கு வாயையும் அடியார் கூட்டத்தோடு சேர்வதற்கு நல்ல எண்ணத்தையும் கொடுத்தான். இதெல்லாம் வர்றதுக்கு அவர்தான் கொடுக்கணும். அவர்தான் அந்த எண்ணத்தை நமக்குள்ள கொடுக்கணும். அடியார்கள் கூட்டத்தோடு சேர்ந்திருந்தாதான் அந்த மாதிரியான ஒரு நமக்கு எண்ணமும் வரும். இல்லைன்னா அதாவது நம்ம எதை கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப வரும். ஒருவேளை நமக்கு திருவாசகம் படிக்க முடியலையா, இல்ல படிக்க ஒரு சூழ்நிலை அமையலையா, இப்ப வேல்மாறல் படிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா படிக்கிறதுக்கான சூழ்நிலை அமைய மாட்டேங்குது அப்படின்லாம் சில சமயம் நினைப்போம். இல்ல இப்ப வேற ஒண்ணே, இப்ப எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா பண்றதுக்கான சூழ்நிலை அமைய மாட்டேங்குது அப்படின்னா அதை 4 பேரை பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணோம்னா, இல்ல அவர்கள் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அந்த ஒரு நல்ல காரியமானது திரும்ப நம்ம கிட்டயே வந்து என்னைக்கோ ஒரு நாள் நம்மள பண்ண வைக்கும். அதை விட்டுட்டு நம்மளால பண்ண முடியலையே, நம்மளால எக்ஸசைஸ் பண்ண முடியலையே அப்படின்னு மற்றவர்கள் எக்ஸசைஸ் பண்றதையும் போய் தடுக்க போனோம்னா அந்த செயலும் நம்மளையே திரும்ப வந்து சேரும். அப்ப இதுல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஒருவேளை நமக்கு பண்ண முடியலன்னா 4 பேருக்கு பண்றதுக்கான ஹெல்ப்ப பண்ணிட்டோம்னா போதும். என்னைக்கோ ஒரு நாள் நம்மளும் அந்த இதுல நம்ம திரும்ப பண்ணுவோம். அப்படிதான் இந்த வேல்மாறல் எல்லாம் படிச்சு மீனிங் சொல்லியாச்சு. சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டு விட்டுட்டேன். அப்புறம் நான் படிக்கல. அதை வந்து நான் சொல்லலை. அதுதான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்றது மட்டும்தான், செய்யறது கிடையாது. அப்ப சொல்லலை. ஆனா ஒரு கடினமான சூழ்நிலைன்னு ஒண்ணு வரும்போது, நான் திக்கி திணறி நிற்கும் போது அதே ஃப்ரெண்டு கூப்பிட்டு, நீங்க நீங்க ஏன் வேல்மாறல் படிக்க கூடாது, நீங்க படிங்க அப்படின்னு சொல்லும் போது, எப்பயோ செய்த ஒரு நல்வினை திரும்ப நம்ம எப்போ விக்கிச்சு திக்கி நிக்கிறோமோ அப்ப திரும்ப வருது. அப்ப அதை யாரு திருப்ப அனுப்புறா? அவர் தானே அனுப்புறார். அப்ப எல்லா வினையும் நம்ம கிட்ட இருந்து போகக்கூடிய, நம்ம முதல்ல கோவப்பட்டோம்னா அடுத்தவர்களுக்கு போகும். இது நானே எனக்கே நிறைய தடவை சொல்லிக்கிறது, ஆனா செய்ய முடியல, அது வேற விஷயம். ஆனா முதல்ல கோவப்படும் போது அது நம்மளை முதல்ல ஹர்ட் பண்ணி அப்புறம் தான் வெளியில போகுது. அதே மாதிரி ஹீல் பண்ணும்போது, அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது, ஹீல் பண்ணும்போது நம்மளை ஹீல் பண்ணி அதுக்கப்புறம் தான் வெளியில போகுது. அதனாலதான் எதை செய்தாலும் அது வந்து இரட்டிப்பாக வருது அப்படின்னு. காமேஸ்வர பிரேமரத்ன மணிப்பிரதி பனஸ்தனி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமம் உண்டு. காமேஸ்வர பிரேமரத்ன மணிப்பிரதி பனஸ்தனி அப்படின்னு. காமேஸ்வரனுடைய தத்துவம், அதாவது தத்துவமாக இருக்கு. ஒரு நாள ஹீல் பண்றது, கோபம் அப்படிங்கறதெல்லாம் தத்துவம், இட்ஸ் அ கான்செப்ட். அதை வந்து சக்தி ரூபமாக எடுக்கும்போது எப்பவுமே அவள் இரட்டிப்பாக கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. சக்தியானவள் காமேஸ்வரர் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் அவள் வந்து திரும்ப கொடுக்கும்போது இரட்டிப்பாக கொடுக்கிறாளாம். அப்ப இதையே பார்ப்போமே, கோபம்னு நம்ம எடுக்கிறோம், அதை ஒரு ஆற்றல் வடிவம் கொடுக்கும்போது அது நம்மளையும் பாதிச்சு அங்க அடுத்தவர்களையும் பாதிச்சது திரும்ப நமக்கே வருது. அதே மாதிரி ஹீல் பண்றதும் நம்மளை ஹீல் பண்ணி அடுத்தவரை ஹீல் பண்ணி திரும்ப நமக்கே இன்னொரு நாள் வருது அது. அப்போ இரட்டிப்பாக அவள் கொடுக்கக்கூடிய தன்மையுடைய, ஏன்னா எனர்ஜிக்கு அந்த தன்மை உண்டு அப்படிங்கறதான் அந்த இடத்துல சொல்றாங்க. சோ இதை வந்து ஒவ்வொரு நம்மளுடைய எல்லா இதுவும் வந்து இந்த அடியார்கள் கூட்டத்தோடு இருக்கும்போது இந்த எண்ணங்களானது அவரை நோக்கியே இருக்கும். அது ஒன்றுதான் வழி அப்படிங்கறதையும் இதுல சொல்றாங்க. இதை சொல்லலாம். ருக்மணி குமார். வணங்க தலை வைத்து வார்கழல் வாழ்த்த வைத்து
இணங்கத்தன் சீரடியா கூட்டமும் வைத்தெம்பெருமான் அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூற பாடினம் பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ருக்மணி. ஸோ அடுத்த பாடல் வினைகளை ஏமாற்றுதல். அதாவது நெறி செய்தருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு என்னை ஆண்ட பிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுது உடற்றும் பழவினையை கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ. எனக்கு நல்வழியை காட்டி அடியார்களின் பாதங்களை அடையச் செய்து என்னை ஆண்டு கொண்டான். எனக்கு இப்படிதான் இருக்கணும், இந்த வழியில போ அப்படின்னு என்னை கைப்பிடிச்சு என்னை வழிநடத்தி என்னை ஆண்டு கொண்டான். கடைசியா ஆண்டு கொண்டான் அப்படிங்கிற அந்த தன்மையை தான் சொல்றார். நம்மை துரத்தி துரத்தி துன்புறுத்தும் பழைய வினைகளை, ஏன்னா அதுல சிக்கி தவிச்சு எப்படி இதை விட்டு வெளியில வர போறோம். ஏன்னா நம்ம பார்த்தோம், எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் இட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம எந்த செயலை செய்தாலும் அதற்கு எதிர்வினையானது அந்த ஒவ்வொரு ஆக்ஷனும் அதுக்கு ஈக்குவலான குட் அண்ட் பேட் கிரியேட் பண்ணும். அப்போ நம்ம வந்து இல்ல எல்லா ஆக்ஷனும் இப்படிதான் இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற அந்த 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 தன்மையில பாக்குற மாதிரியா நம்ம இருப்போம். எல்லாம் நமக்கு முன்னாடி கண்ணுக்கு எதிர இந்த குட் இவ்வளவு அமௌண்ட் கிரியேட் ஆயிருக்கு, பேட் இவ்வளவு அமௌண்ட் கிரியேட் ஆயிருக்கு, இப்படியெல்லாம் எல்லாத்தையும் பாக்குற தன்மையெல்லாம் நமக்கு கிடையாது. நமக்கு எது டக்குன்னு நமக்கு முன்னாடி வந்து நிக்குதோ, அது குட்டா இருந்தா ரொம்ப பெருமைப்பட்டுக்குவோம், அது பேடா இருந்தா உடனே ஒரு ரியாக்ஷன் பண்ணுவோம். அந்த ரியாக்ஷன் தான் திரும்ப இன்னொரு வினைக்கு விதையாக போகுது அப்படின்றாங்க. அப்போ இப்படியெல்லாம் தெரியாத இந்த சுழல்ல சிக்கிக்கிட்டு எந்த வினைனாலும் இந்த சுழல்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது இதை துரத்தி துரத்தி நம்மளை வந்து திரும்ப திரும்ப அடிக்கும் போது இதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னா இறைவன் அடிதான். அந்த அடி மட்டும்தான் நம்மளுடைய இந்த வினைகள்ல இருந்து அறுக்கும். அதனால அந்த வினைக்கு பூவல்லி, அந்த திருவடிக்கு அவனை போற்றி பாடி பூவல்லி கொய்வோம் அப்படின்னு சொல்றாங்க மலையாச்சி அவர்கள். ஓகே. நெறி செய்து அருளித்தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு என்னை ஆண்ட பிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுது உதற்றும் பலவினையை கிரி செய்த வாப்பாடி பூவல்லி கொய்யாமோ. சிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. அடுத்த பாடல் பல்நாள் பரவி பணி செய்ய பாதமலர் என்னாகம் துண்ண வைத்து பெரியோன் எழில் சுடராய் கல்நார் உரித்து என்னை ஆண்டு கொண்டான் களலினைகள் பொன்னானவா பாடி பூவல்லி கொய்யாமோ. அதாவது கல்லில் நார் உரிப்பது போல முடியாத, நம்ம இதை முன்னாடியே பார்த்தோம் எந்த பாட்டுல, திருப்பூர் சின்னம்னு நினைக்கிறேன். அதுல கல்லுல இருந்து நார் உரிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அது போல முடியாத காரியத்தை செய்யக்கூடியவர். கல் போன்ற மனதை என்னை வந்து அதை வந்து மாத்தி பூ போல ஆக்கி உருக்கி அதை ஆண்டு கொண்டார். அவனது பொன்னான திருவடிகளை. அப்படி செய்ய முடியாததெல்லாம் அவனால மட்டும்தான் செய்ய முடியும். எப்போ நம்ம அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது அவர் செய்கிறார். அவர் கேட்கக்கூடியது நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கையும் அதை நம்பிக்கை நான் வச்சுட்டேன், எனக்கு உடனே இப்ப நடந்துடணும், இப்பவே நடந்துடணும் அப்படின்னா அது கூட இல்லையா. ஏதோ ஒன்னும் இறைவன் கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிச்ச பிறகு இதை எனக்கு இப்படி நடத்தி கொடுங்க அப்படி நடத்தி கொடுங்கிற கேட்கிற அந்த தன்மையே நம்ம விட்டுற. இல்லைன்னா அதை எப்படி கொடுத்தது ஆகும். இப்போ ஒரு கிஃப்ட் ஒருத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த கிஃப்டை கொடுத்துட்டு நீ இதை வந்து இப்படிதான் நீ இதை யூஸ் பண்ணணும், இதை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அது கிஃப்ட் கிடையாது. இன்னும் நம்மளுடைய அந்த பொருளுக்கு மீதான ஒரு உரிமையை நம்ம வச்சிருக்கோம், அது இன்னும் அவர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு தானே அர்த்தம். அது போல நம்ம எதோ ஒண்ணு இறைவன் கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோமோ அது அவர்கிட்ட சொல்லியாச்சு, அது நடக்கும். அந்த நம்பிக்கையும் அந்த பொறுமையோடையும் இருக்கணும். அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. சோ அப்படி ஏன்னா அவர் எப்பேற்பட்டவர், கல்லுல நார் உரிக்கக்கூடியவர். கல்லுல நார் யாராலையுமே உரிக்க முடியாது, ஆனா அவரால முடியும். அப்ப அப்படிப்பட்டவரை நாம் நம்புவோம் அப்படின்னு சொல்றாரு இதுல. புவனாசங்கர் அவர். சிவா. திருச்சிற்றம்பலம். பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர்
என்னாகம் துண்ண வைத்த பெரியோர் எழில் சுடராய் கல்நாருரி தென்னை ஆண்டு கொண்டான் கழலினைகள் பொன்னானவா பாடி பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ போனோம். அடுத்த பாடல். பேராசையாம் இந்த பிண்டம் அற பெருந்துரையான் சீரார் திருவடி என் தலைமேல் வைத்த பிரான் காரார் கடல் நஞ்சி உண்டு உகந்த காபாலி போரார் புறம்பாடி பூவல்லி கொய்யாமோ. அதாவது காம குரோத அப்படின்னு தான் சொல்றோம். இப்ப ஆசையை விட அது வந்து ரொம்ப ஒரு விடாப்புடியாக மாறும்போதுதான் அதுதான் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. நியாயமான, அதாவது நமக்கு நிறைய விஷயங்கள்ல இது தேவையா இல்ல ஆசையாங்கிற தெளிவே நமக்கு இருக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்போ அந்த தேவைக்கு மீறியதை பேராசை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பேராசை நிறைந்த இந்த உடலுக்கு அது இயல்பாக இருக்கு. அதை அழியுமாறு செய்த யாரு? குருவாக வந்து இங்க திருப்பெருந்துறைன்னு சொல்றார். அப்ப திருப்பெருந்துறைனா குருவாக வந்தவரால மட்டும்தான் அப்படி முடியும். திருப்பெருந்துறை இறைவன் என் தலைமேல் திருவடி வைத்தான். என்னுடைய தலை மேல் அவனுடைய திருவடி வைத்து என்னை ஆண்டு கொண்டான். அதனால அதெல்லாம் எப்படி வந்து ஒரு பழம் வந்து ஒரு கொடியிலிருந்து பழம் பழுத்து அது தன்னையே அந்த கொடியிலிருந்து விடுவிச்சுக்குமோ, எந்த ஒரு சேதமும் இல்லாமல், கொடிக்கும் சேதாரம் இல்லாம பழத்துக்கும் சேதாரம் இல்லாம தன்னை அந்த கொடியிலிருந்து ரொம்ப இலகுவாக ரொம்ப எளிதாக விடுவிச்சுக்குமோ, அது போல எல்லாம் நிறைந்து எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகி எல்லாம் ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகி இன்னுமே என்ன வேணும் எனக்கு? நான் இந்த டிவோட்டிஸோட இதெல்லாம் நம்ம கேட்கும்போது சொல்லுவாங்க, நான் வந்து நேர கடவுளோட இருந்துட்டேன். நான் என்ன கேட்கிறேனோ, நான் என்ன மனசுல நினைக்கிறேனோ அவருக்கு தெரிஞ்சிடும். எனக்கு எது தேவையோ அதை செய்வார். நான் தேவையில்லைன்னு நான் பிடிவாதம் பிடிச்சதெல்லாம் என்னோட பிடிவாதம் அப்படிங்கறத அவர்கள் பின்னாடி உணர்றாங்க. அப்ப அது நடந்திருந்தா எவ்வளவு விபரீதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நடக்காம அவர் தடுத்தார். அப்ப எல்லாம் ஒவ்வொரு சுச்சுவேஷனை கொடுத்து அவர் நடக்காம அவர் தடுத்தாரே, அதனாலதானே இதுல இருந்து தப்பிச்சோம். இப்ப இதுக்கு ஒரு கதைன்னா வந்து இதுவும் குருச்சரித்திரத்துலதான் வருது. ஆஹ் தன்னுடைய வயல்ல வந்து அதாவது தான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்க குரு, இவர் வந்து விவசாய ஒரு குத்தகை நிலம் எடுத்திருக்கார். குத்தகை நிலம் எடுத்து பயிர் பண்ணிட்டு இருக்கார். அப்படி பயிர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு தன்னுடைய குரு வர்றாங்க. அப்ப வரும்போது ரொம்ப ஆர்வமா போய் அவரை போய் பார்த்து விழுந்து கும்பிட்டு அப்படி ஆனந்த பரவசத்துல இந்த இந்த அடியார் இருக்கும்போது அப்ப ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. இந்த மாதிரி என்னுடைய வயல்ல வந்து உங்க பாதம் படணும், பாதம் பட்டா எல்லாருக்கும் நல்லது வரும், அதனால நீங்க வரணும் அப்படின்னு கேட்கிறாரு. சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர்றார். வந்ததுக்கு அப்புறம் வயலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு இதை எல்லாத்தையும் வெட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அதாவது அந்த இன்னும் அறுவடைக்கே வரல, இப்பதான் வந்து பாதியில நிக்குது. அது வந்து இன்னும் ஃபுல்லா வந்து இதுவாகவும் வரல, பச்சையாக பாதியில நிக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வயல்ல விளைஞ்சு நிக்குது. முழுசா இன்னும் அறுவடை ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆயிடும். அந்த அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கு. இப்ப எல்லாத்தையும் வெட்டிடுன்னு சொன்னோன்னா இவர் வந்து அடுத்த பேச்சே இல்லையா, எப்படி வந்து இயற்பகை நாயனார் வந்து உன்னுடைய மனைவியை அனுப்பு என்னோட அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா, சிறிது கூட சலனம் இல்லாம சரின்னு சொன்னாராம். ஓ, என்கிட்ட இருக்கிறத நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமாக, அடியார் வந்து கேட்டது என்கிட்ட இருக்கிற பொருள், அதனால சந்தோஷமாக அடுத்த ஒரு சலனம் கூட இல்லாம சரின்னு சொன்னாராம் இயற்பகை நாயனார். அதனாலதான் அவர் இயற்கைக்கு பகையாக இருக்கிறதுனால அவருடைய பெயர் இயற்பகை அப்படின்னு. அப்ப அது போல இந்த அடியார் வந்து ஒரு சின்ன சலனம் கூட இல்லை, என்ன இன்னும் விளையவே இல்லை அதுக்குள்ள வெட்ட சொல்றாங்க, இதை வெட்டினா என்ன ஆகும் அப்படின்னு எந்த தாட்டும் இல்லை. அப்ப நம்ம வெட்டிடுவோம்னு சொல்லிட்டு ரெடியா போய் ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்து வெட்டுறதுக்கு வராங்க. அப்ப வீட்டுல வந்து எல்லாரும் இது என்ன லூசுத்தனமா இருக்கு, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெட்ட போறாரு இவரு அப்படின்னு சொல்லி அந்த குத்தகைக்கு கொடுத்தவர்கிட்ட போய் சொல்றாங்க, நீங்க எப்படியாவது அவரை வெட்ட விடாம பண்ணுங்க, இது இந்த மாதிரி ஒரு புத்தி தடுமாறி போய் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ அவர் வந்து அவரு
வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஆள் அனுப்பி சொல்லும் போது, உங்களுக்கு நான் என்ன பணம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேனோ அதுக்கு 2 மடங்காக தரேன் உங்களுக்கு. நான் என்னைய இத வெட்ட விடாம செய்யாதீங்க, நான் இதை வெட்டி தான் ஆகணும் அப்படின்னோன்னு, சரி நமக்கு 2 மடங்கா பணம் வருது அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஊரார்கள்லாம் வர்றாங்க. அவர்களோடையும் எல்லாரோடையும் சண்டை போட்டு கடைசி அதை நான் வெட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யாருமே ஆள் வரலைனாலும் பரவாயில்ல நானே பண்ணுவேன்னு சொல்லி இவரே இது பண்ணிடுறாரு. வயல் முழுக்க வெட்டியாச்சு. இப்போ இதுல இன்னும் என்ன ரொம்ப அதாவது ரொம்ப காமெடியா இல்ல இது எப்படி எடுக்கிறது இந்த சுச்சுவேஷன் தெரியல. போன குரு திரும்ப வர்றார். ஒரு 2-3 நாள்ல திரும்ப அந்த வழியாக வர்றார். இந்த இந்த அடியார் கிட்ட சொல்றாரு, இந்த டிவோட்டி கிட்ட சொல்றாரு, வந்து நான் சும்மா தாண்டா சொன்னேன், ஏன் எல்லாத்தையும் வெட்டுன அப்படின்னு கேக்குறாரு. எப்படி இருக்கும்? ஆனா இந்த அடியார், நீ குரு வார்த்தை தான் எனக்கு எனக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது, நீங்க சொன்னீங்க நான் செஞ்சேன், அது உங்க பொறுப்பு, நீங்க தான் சொன்னீங்க அதனால நான் செஞ்சேன், வார்த்தை உங்களோடது, பொறுப்பும் உங்களோடது அப்படின்னு அவர் வந்து கொஞ்சம் கூட அவர் மனசுல சலனமே கிடையாதாம். ஓ இப்படியெல்லாம் ஒரு ஆள் இருக்க முடியுமா, இப்படி ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்ல. அப்போ அது உங்க வார்த்தை, காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை, எனக்கும் அதுக்கும் பிரச்சனை இல்லை, கவலை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவர் சிரிச்சுட்டே கிளம்பிடுறாரு. குரு கிளம்பிடுறாரு. வந்து ஊரே இவரை வந்து தப்பா பேசுது. பைத்தியம் பிடிச்சிச்சு, நீ என்ன கடனாக போறாங்க, இவங்க நடுத்தெருவுக்கு வந்து நிக்க போறாங்க, என்னென்னமோ பேசுது. எதையுமே இவர் காதுல வாங்கிக்கல. பார்த்தா ஒரு 4 நாள்ல பெரிய மழை அடிச்சு கொட்டுது. அடிச்சு கொட்டி ஊரெல்லாம் வெள்ளம் வந்து இந்த மத்த வயல்கள் அத்தனையும், அந்த ஊர்ல இருக்க அத்தனை வயல்களும் அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் எல்லாம் இதுவாயிடுச்சு. இவர் தான் ஃபுல்லா இவரோட வயல்ல எல்லாத்தையும் வந்து அறுத்துட்டாரு. அறுத்ததுல கீழே இருந்த இதுல எல்லாத்துலயும் தண்ணி தேங்கி நின்னு இவருடைய வயல் மட்டும் கிட்டத்தட்ட 10 மடங்கு நார்மலா எவ்வளவு வந்து வருமோ அதை விட 10 மடங்கான பலன் கொடுத்துச்சான். அப்ப அந்த குத்தகை எடுத்தாரு இல்லையா அந்த நிலத்துக்கு உரிமையாளருக்கு, நான் பாதிக்கு பாதி உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல இது உன்னுடைய நம்பிக்கையினால உன்னுடைய குருவனோட அருள்னால வந்தது, அதனால எனக்கு நீ கொடுக்கறேன்னு சொன்ன பங்கை மட்டும் கொடு அப்படின்னு சொன்னோன்னு அவருக்கு கொடுத்து, ஊருக்கே அந்த பஞ்சத்துல அந்த வெள்ளத்துல ஊரே தடுமாறும்போ ஊருக்கே இந்த இந்த நிலத்துல இருந்து எல்லாருக்கும் போச்சான். அப்படி இது வந்து எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, இந்த குருவின் மேல வைக்கக்கூடிய குரு இல்ல அந்த நமக்கு இந்த காலத்துல மறுபடியும் இதே கொஸ்டின் தான், இந்த காலத்துல குரு நம்பி போக முடியுமா? குரு தத்துவத்தை நம்பலாம், மந்திரத்தை நம்பலாம். அதை விடாம அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த நாமம் கண்டிப்பாக நம்மள நல்வழிதான் படுத்தும். நாமமே தான் அதுக்கு ஒரே தீர்வு. அது எந்த நாமமாக, ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லாதவர்க்கு 1000 நாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோன்னு மாணிக்க வாசகர் சொல்றார். அப்ப அது எந்த நாமம்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமா நமக்கு இந்த நாமத்தை சொல்லும் போது எனக்கு மனதுக்கு நெருக்கமாக கனெக்ட் பண்ண முடியுதா, அப்ப அதுதான் நமக்குள்ள நாமம், அந்த நாமம் தான் தீர்வும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு படிக்கலாம். ஜெயம் அவர். திருச்சிற்றம்பலம். பேராசையாம் இந்த பிண்டமர பெருந்துரையான் சீரார் திருவடியன் தலைமேல் வைத்த பிரான் காரார் கடல் நஞ்சை உண்டுகந்த காபாலி போரார் புறம்பாடி பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பிரார்த்தனை முருகப்பன் அவர்கள். திருச்சிற்றம்பலம். உழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினை ஏன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாய் என யாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அம்மானே உன் அடியேற்கே ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காயம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாமின்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோள் முக்கன் எம்மானே வேண்டத்தக்க
உனக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் மயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ அது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லாள், வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே, வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே. சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. வையம் நீடுக, மாமழை மன்னுக, நீ விரும்பிய அன்பர் விளங்குக, சைவ நன்னறி தான் தலைத்து ஓங்குக, தெய்வவின் திருநீர் சிறக்கவே, எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே, வல்லாய் திருமகளே வந்திடுக, சொல்லாலே பாடிப் பரவுகிறோம் பால் போலே எங்கள் மனை, கூடி வருவாய் குழைந்து வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக, உலகமெல்லாம் பூதலும் மாதும் வாழ்க, பொன்மழை பொழிந்து வாழ்க, வேத ஆகமமும் வாழ்க, வேந்தர் செங்கோலும் வாழ்க, தீதில் ஐந்தெழுத்து நீரும் சிவனடியாரும் வாழ்க, வாதவூர் இறைப்புறானும் படித்தவர் கேற்றோர் வாழ்க, பிழைப்பொருத்தல் கல்லாப்படியும் கருதாப்படியும் கசிந்துருகி, நில்லாப்படியும் நினையாப்படியும் நின் அஞ்செழுத்தை, சொல்லாப்படியும் துதியாப்படியும் தொழாப்படியும் எல்லாப்படியும் பொறுத்தருள்வாய், கட்சியகம்பனே. திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் மீனா. பை. தேங்க்யூ ஸோ மச். உங்க கிளாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. Thank you, Meena. Good night.